பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குஷியா ஓம் இருக்கீங்களா? குஷியா இருக்கும். ம். நீங்க குஷியா இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அவ்வியத்தவாணினாலே குஷி தான். வாரம் அவ்வியத்தவாணி வரதான் இருக்கிறதுலயே பெரிய பிரசாதம் நமக்கு. அது சரவணகுமார் பிரதர் சொல்லுவாரு, எப்படி அஞ்ஞானி ஆத்மாக்களுக்கு பிரியாணியும் அதே போல ஞானி ஆத்மாக்களுக்கு அவ்வியத்தவாணி அப்படின்னு சொல்லுவாரு. எப்படி அவங்க பிரியாணியை பார்த்தானே எவ்வளவு சந்தோஷமாயிடுவாங்க, அதே போல அவ்வியத்தவாணி நம்ம பார்த்தோன்னே சந்தோஷமாயிடும். ஏன்னா நிறைய விஷயம் சொல்லுவாரு. பாபா நம்மளை பத்தி புகழ்ந்து பேசுவாரு. நம்மள முயற்சி செய்ய வைக்கிறதுக்காக உறுதிமொழி செய்ய வைப்பாரு. காமெடி பண்ணுவாரு. நிறைய விஷயம் செய்வாரு நமக்காக. அதனால எப்பயுமே அவ்வியத்தவாணி படிக்கும்போது அது குஷி வந்துடும். இன்னைக்கும் நிறைய செஞ்சிருக்காரப்பா, அதை ஓனா பாக்கலாம். பாக்கலாம் சிஸ்டர். டிசம்பர் 12/1/2024, ரிவைஸ்டு டேட் 18/1/2023, காலை முரளி அவ்வியக்த பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. பிராமண ஜென்மத்தின் நினைவுகள் மூலமாக சக்திசாலியாகி அனைவரையும் சக்திசாலியாக்குங்கள் அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பா அப்பா கொடுத்துருக்காங்க. ஆமா, நீங்க சக்திசாலி ஆகுங்க. எதன் மூலமா சக்திசாலி ஆகணும்? பிராமண ஜென்மத்தின் நினைவின் மூலமா. பிராமண ஜென்ம எடுத்த உடனே என்னென்ன நினைவுகளும் உங்களுக்கு அப்பா கொடுத்தாரு? ஆத்மா, பரமாத்மா, டிராமா, சர்வ சம்பந்தங்கள், அப்புறம் உங்களுடைய சுயதரிசன சக்கரம் எல்லாத்தையும் கொடுத்தாரு இல்லையா? 3 காலத்துக்கு அதிபதி ஆக்கினாரு. 3 காலம் திரிகால தரிசி ஆக்கினாரு. உங்களை 3 காலத்தையும் சுத்தி வர்றதுக்கு அதிகாரி ஆக்கினாரு. 3 லோகத்துக்கு அதிபதி ஆக்கினாரு. சாக்கார உலகம், சூட்சும வதனம், நிராகார உலகம் எல்லாத்துக்குமே அதிபதி ஆக்கினாரு. சுயராஜ்ய அதிகாரியா மாத்தினாரு. உங்களை மும்மூர்த்திகளா மாத்தினாரு. பிரம்மா, விஷ்ணு, சங்கரரா. மாஸ்டர் பிரம்மா, மாஸ்டர் விஷ்ணு, மாஸ்டர் சங்கரர் இல்லையா நம்ம? அப்படி பிராமண ஜென்மம் எடுத்தோடனே உங்களுக்கு என்னென்ன நினைவுகள் அப்பா கொடுத்தாரோ அதன் மூலமா சக்திசாலி ஆகுங்க. அந்த சக்தியின் மூலமா மற்றவர்களையும் சக்திசாலி ஆக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. சக்திசாலி ஆக்குங்கள். ஆமா. இன்று 4 பக்கங்களிலும் சிநேகமுள்ள எல்லா குழந்தைகளின் சிநேகமுடன் கூடிய இனிமையிலும் இனிமையான நினைவுகள், விதவிதமான பேச்சுக்கள், சிநேகமுத்துக்களால் ஆன மாலைகள் பாப்தாதாவிடம் அமிர்த வேலைக்கு முன்பே வந்து சேர்ந்து விட்டது. குழந்தைகளின் சிநேகம், அன்பு பாப்தாதாவையும் கூட சிநேக கடலில் மூழ்க வைத்தது. ஒவ்வொரு குழந்தையிடமும் சிநேக சக்தி பிரிக்க முடியாத அளவுக்கு உறுதியாக இருப்பதை பார்த்தார். இந்த சிநேக சக்தி ஒவ்வொரு குழந்தையையும் சகஜ யோகி ஆக்கி கொண்டிருக்கிறது. சிநேகத்தின் ஆதாரத்தில் எல்லா ஆகர்ஷணங்களில் இருந்தும், அதாவது கவர்ச்சியிலிருந்தும் விலகி இருந்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதாவிடமிருந்து அல்லது விசேஷ ஆத்மாக்களிடம் இருந்து நேரா மற்றும் பியாரா விலகிய நிலையின் அன்பான சிநேகத்தின் அனுபவம் இல்லை என்று சொல்லக்கூடிய குழந்தை ஒருவரை கூட பார்க்கவில்லை. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் பிராமண வாழ்க்கை ஆதிகால சிநேக சக்தியின் ஆதாரத்திலேயே கிடைக்கிறது. பிராமண வாழ்க்கையில் இந்த சிநேக சக்தி வரதானமாகி முன்னேற செய்து கொண்டிருக்கிறது. ஆதலால் இந்த நாள் விசேஷமாக தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு இடையே உள்ள சிநேகத்தின் நாள் ஆகும். ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தின் சிநேக முத்துக்களாலான மாலைகள் அதிக அளவில் பாப்தாதாவிற்கு அணிவித்தார்கள். மேலும் சக்திகள் இன்றைய தினம் மூழ்கி இருந்தார்கள். ஆனால் சிநேக சக்தி வெளிப்படையாகவே தெரிகிறது. பாப்தாதாவும் குழந்தைகளினுடைய சிநேக கடலில் அன்பில் மூழ்கி இருக்கின்றார். இன்றைய தினத்தை நினைவு நாள் என்று கூறுகிறீர்கள். நினைவு நாள் பிரம்ம பாபாவின் நினைவு நாள் மட்டுமல்ல. பாப்தாதா பிராமண ஜென்மம் எடுத்த உடனேயே ஆதி முதல் இன்று வரையிலும் என்னென்ன நினைவு
படுத்திருக்கிறார் என்பதை இன்றும் சதா காலமும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். இந்த நினைவுகள் என்னும் மாலையை நினைவு செய்தால் மிக பெரிய மாலையாகிவிடும். எல்லாவற்றிலும் முதலாவது நினைவு எல்லோருக்கும் என்ன கிடைத்தது? முதலாவது பாடம் நினைவிருக்கிறது அல்லவா? அதோட நிப்பாட்டுங்க சிஸ்டர், சொல்லிடலாம். ஸ்நேகம், ஸ்நேகம் கடல் அப்படின்றத சொல்றாரு. அன்பா இருங்க, விலகி இருங்க, அதுதான் இங்க ஸ்ரீமத்தா இருக்குது. அதான் ஸ்நேக கடல் பாப்தாதா ஸ்நேக கடல் குழந்தைகளா சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு. என்ன அப்படின்னா பிரம்மா பாபாவுடைய நினைவு நாள் அன்னைக்கு ஜனவரி 18 இல்லையா, அன்னைக்கு வந்திருக்காரு. அதனாலதான் குழந்தைங்க பாப்தாதா மீது ஸ்நேகமா அந்த நினைவு நாள்னா ரொம்ப விசேஷமா நினைவு செய்வாங்க இல்லையா. அதான் அமிர்த வேலைக்கு முன்னாடியே பாப்தாதாவுக்கு அந்த நினைவுகள்லாம் வந்து சேர்ந்துருச்சு அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப தந்தை கிட்ட அன்பா இருக்கீங்க, மற்ற எல்லா விஷயங்கள் வந்து விலகி இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அன்பா இருக்கணும், விலகி இருக்கணும், அதானே ஸ்ரீமத்து. அது போல தந்தைக்கு அன்பா இருக்கும் போது மற்ற எல்லா விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கீங்க. இந்த விஷயம் தான் உங்களை சகஜ யோகியா மாத்திடுச்சு அப்படிங்கறத சொல்றாரு. அந்த சகஜ யோகியா மாறிடுச்சு, மாத்திக்கிட்டது இந்த அன்பு தான் அப்படிங்கறத சொல்றாரு. அந்த அன்புல தந்தை கிட்ட அன்பா இருக்கீங்க, மற்ற எல்லா விஷயங்களும் விலகி இருக்கீங்க அப்படிங்கறத சொன்னார். சரிங்க சிஸ்டர். அப்புறம் அது ரெண்டாவது பாப்தாதாவுடைய நினைவு, அந்த மாலை இருக்குது பாத்தீங்களையா, அந்த ஸ்நேகம்ன்ற மாலைய எல்லாரும் பாப்தாதாவுக்கு அந்த அமிர்த வேலையிலேயே வந்து அனுபவிச்சுட்டாங்க அப்படிங்கறத சொல்றாரு. நினைவாலையும் அந்த காலையில யோகா பண்ணுவோம் இல்லையா, நினைவு, அந்த நினைவாலையும் பேச்சுனாலையும் இந்த உரையாடல் மூலமாவும் தந்தை அதெல்லாம் கிரகிச்சுக்கிட்டேன் அப்படிங்கறத சொல்றாரு. சரி, நீங்க அடுத்த பேராகிராஃப் வாசிங்க, அதுல சூப்பரா இருக்கும். முதலாவது பாடம் நினைவு இருக்கிறது அல்லவா, நான் யார். இந்த நினைவுதான் புதிய ஜென்மம் கொடுத்தது. உள்ளுணர்வு, விருத்தி, திருஷ்டி, ஸ்மிருதியில் மாற்றம் ஏற்படுத்தியது. இந்த மாதிரியான எண்ணங்கள் நினைவுக்கு வந்ததுமே ஆன்மீக குஷியின் பிரகாசம் கண்களில் முகத்தில் வந்து விடுகிறது. நீங்கள் எண்ணங்களை நினைவு செய்கிறீர்கள், ஆனால் பக்தர்கள் மாலையை ஜெபிக்கிறார்கள். எண்ணங்களை நினைவு செய்கிறீர்கள், பக்தர்கள் மாலையை ஜெபிக்கிறார்கள். ஒரு நினைவு கூட அமிர்த வேலையில் இருந்து கர்மயோகியாகும் வரையிலும் அடிக்கடி நினைவு இருந்தால் நினைவு சக்தி சொரூபமாக்கி விடுகிறது. ஏனென்றால் எப்படி நினைவோ அது இயல்பாகவே சக்தியாகி விடுகிறது. அதாவது இன்றைய நினைவு நாளுடன் கூடவே சக்தி அளிக்கும் நாள் என்றும் சொல்லப்படுகிறது. பிரம்மபாபா எதிரில் வந்ததுமே, தந்தையின் திருஷ்டி பட்டதுமே ஆத்மாக்களில் சக்தி வந்து விடுகிறது. எல்லோருக்கும் அனுபவம் இருக்கிறது. சாக்கார ஸ்தூலம் ரூபத்தில் பார்க்கும் போதும் அவ்வியக்த ரூபத்தின் பாலனையில் இருக்கும் போதும் முதலில் அவ்வியக்த ஸ்திதியை அனுபவம் செய்கிறீர்கள். ஒரு நொடியில் உள்ளத்தில் இருந்து பாப்தாதா என்று சொன்னதுமே சக்தி இயல்பாகவே வந்து விடுகிறது. ஆதலால் அந்த சக்தியுள்ள ஆத்மாக்களாகி இருப்பவர்கள் இப்போது மற்ற ஆத்மாக்களையும் தனது சக்தியின் மூலம் சக்திசாலி ஆக்குங்கள். ஆர்வம் இருக்கிறது அல்லவா, ஊக்கம் உள்ளதா? சக்தியற்றவர்களை சக்திசாலி ஆக்க வேண்டும் அல்லவா? பாப்தாதா நாலா பக்கங்களிலும் பலவீனமான ஆத்மாக்களை சக்திசாலியாக்குவதற்காக ஆர்வம் நன்றாக இருப்பதை பார்த்தார். பிரதர், நான் படிச்சுட்டே போறேன். நீங்க வந்து எங்க எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அங்க வந்து நீங்களே ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. சரி, ஓகே சிஸ்டர். இங்க நான் சொல்லிரலாம். சொல்லுங்க. அந்த பார்வை, உள்ளுணர்வு, அதாவது அந்த இது சொன்ன திருஷ்டி, விருத்தி, ஸ்மிருதி. ஆமா, இதுல எல்லாம் நான் யாருங்கிற உணர்வு வந்துருச்சா உங்களுக்கு? நான் ஆத்மா. பார்வை, ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வை இருக்கணும், அதான் திருஷ்டி. விருத்தி, உள்ளுணர்வு, என்னுடைய சகோதர ஆத்மா, அனைவரும் என்னுடைய சகோதரர்கள் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு. ஸ்மிருதிங்கிறது நினைவு, தந்தையின் நினைவு. அது எல்லாமே உங்களுக்குள்ள வந்துருச்சு. பிரம்மா பாபாவா பாத்தீங்க இல்லையா, எப்படி இறுதி நேரத்துல அவ்வியத்த நிலையில இருந்தாரு, அதே போல நீங்களும் பிரம்மா பாபா போல அவ்வியத்த நிலையில இருந்து நீங்களும் சக்திசாலியாகி மற்றவர்களுக்கும் சக்தி கொடுக்குற அளவுக்கு நீங்க ரெடி ஆகணும் அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க இந்த நினைவின் மாலைகளை இப்படி ஒவ்வொன்றும் பெரிய பெரிய நினைவா இருக்கு இல்லையா, ஆத்மா, பரமாத்மா, டிராமா, முதல்ல சொன்னோம் இல்லையா, திரிகாலதரிசி, திரிமூர்த்தி, இதெல்லாம் பிராமண ஜென்மத்துல நான் யார் அப்படிங்கிற அந்த நினைவு. அந்த நினைவை ஒவ்வொன்னா நீங்க நினைவு செய்துகிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து நினைவு செய்யறோம் இல்லையா, அத பக்தர்கள் என்ன செய்யறாங்க, மாலைகளா உருட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறார்.
ஒவ்வொரு மாலையா ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லி தள்ளி தள்ளி விடுறாங்க பாத்தீங்க இல்லையா? ஒவ்வொரு அந்த மணிகளையும் தள்ளி விடுறாங்க இல்லையா? 108 மணியை வச்சு 108 மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அது போல நீங்க ஒவ்வொன்னா நினைவு செய்துட்டு இருக்கீங்க புத்தினால, அவங்க கையில அந்த மாலையை வச்சு உருட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப ஆமா ஆமா நீங்க செய்த சூட்சமமான விஷயங்கள் அங்க ஸ்தூலமா வெளிப்படுது அப்படிங்கிறாரு. இப்ப அதே போல பிரம்மா பாபா எப்படி அவ்யக்த ரூபத்துல இருக்காரோ, இருந்து உங்களுக்கு எல்லாம் சக்தி கொடுத்துட்டு இருக்காரோ, அதே போல நீங்களும் சக்திசாலி ஆகுங்க அப்படிங்கிறாரு. சரி வாசிங்க. அந்த பார்வை, உள்ளுணர்வு, விருத்தி, அந்த திருஷ்டி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் யாருன்ற நினைவு இருக்கணும் அதுல. சொல்லிட்டேன் சிஸ்டர். சரி. சக்தியற்றவர்களை சக்திசாலியாக்க வேண்டும் அல்லவா? பாப்தாதா நாலாபுரங்களிலும் பலவீனமும் ஆத்மாக்களை சக்திசாலியாக்குவதற்காக ஆர்வம் நன்றாக இருப்பதை பார்த்தார். சிவராத்திரி புரோகிராம் வரிசையாக தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்கும் ஆர்வம் இருக்கிறதல்லவா? இருக்கிறதா? ஆர்வம் இருந்தால் போதும் இந்த சிவராத்திரியில் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவார்கள். யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். இந்த அற்புதத்தின் மூலமாக பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஆஹா சக்திசாலி ஆத்மாக்களே, ஆஹா என்ற வெற்றி முழக்கம் உண்டாகட்டும். எல்லா ஜோன்களிலும் மண்டலம் புரோகிராம் தயார் செய்திருக்கிறார்கள் அல்லவா? பஞ்சாப் கூட செய்திருக்கிறது அல்லவா? நல்லது. கொண்டிருக்கும் ஆத்மாக்கள், தாகத்துடன் இருக்கும் ஆத்மாக்கள், அசாந்தியில் உள்ள ஆத்மாக்கள், இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஆசி அதாவது அஞ்சலி வழங்குங்கள். இன்னும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள். அதனால் உங்களுடைய சகோதரர்கள் மீது, உங்களுடைய சகோதரிகள் மீது இரக்கம் வருகிறதல்லவா? இந்த காலத்தில் ஆபத்தான நேரத்தில் பரமாத்மாவை நினைவு செய்வதை பார்க்கிறீர்கள். ஆனால் சக்திகளை தேவதைகளிலும் கூட கணேஷ் அதாவது விநாயகர், ஹனுமான் மற்றும் இதர தேவதைகளையும் அதிகமாக நினைவு செய்கிறார்கள் என்றால் இவர்கள் யார்? நீங்கள் தானே. உங்களை தினந்தோறும் நினைவு செய்கிறார்கள். கிருபாலு, தயாலு, கருணை காட்டுங்கள் என்று கூக்குரலிடுகிறார்கள். கொஞ்சம் சுகம் சாந்தியின் ஒரு துளி தாருங்கள். இவ்வாறு உங்களிடமிருந்து ஒரு துளிக்கு தாகமுடையவர்களாக இருக்கிறார்கள். சொல்றீங்களா? ஆமா. அது என்னன்னா சிவராத்திரிக்கு ப்ரோக்ராம் செய்றீங்க. என்ன விதமான ப்ரோக்ராம்னா நல்லா செய்றீங்க. ஆனா எந்த மாதிரி சேவை செய்யணும் அப்படிங்கறது சொல்றாரு. நீங்க சக்திசாலி ஆகி மற்றவர்களுக்கும் சக்தி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு ஃபர்ஸ்ட். இப்ப தாகத்துல தவிக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஸ்நேகத்தாலையும் ஒரு சுகம் இல்லாம சாந்தி இல்லாம ஒரு துளிக்காக இயங்கிக்கிட்டு இருக்காங்களே, எங்களுக்கு அமைதி வேணும் அப்படின்னு. ஆனா இங்க பாருங்க, அமைதி கடலே உங்க முன்னாடி இருக்காரு. அமைதி கடல்கிட்ட சக்தி வாங்கி நீங்க அவங்களுக்கு அமைதி சக்தியை கொடுக்க போறீங்க. அந்த சேவை செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாரு. அதுதான் அத சொல்ல வராரு. அப்புறமேல என்ன சொன்னாரு? சரி ஓகே சிஸ்டர். அதான் அந்த அனுமானு, கணேஷ் இவங்க எல்லாம் கூப்பிடுறாங்க தேவி தேவதைகள் அப்படின்னு. பாபாவை கூப்பிடுறாங்க, எங்களுக்கு கருணை காட்டுங்க அப்படின்னு. கூடவே இந்த தேவி தேவதைகளையும் கூப்பிடுறாங்க. விநாயகருங்கிறது யாரு? கணபதிங்கிறது யாரு? நாம தான். சங்கம யுகத்தினுடைய நினைவு சின்னம் தான் அது. அனுமான்றது யாரு? மகாவீர் அப்பா சொல்லுவார். ஆன்மீக சேனையர், குடங்கு சேனை அப்படின்னு சொல்றதெல்லாம் யாரு? நம்மளதான் சொல்றாங்க. அப்ப உங்களதான் கூப்பிட்டு இருக்காங்க. நீங்க எப்ப தயாராவீங்க? அப்ப உங்களையும் கூப்பிடுறாங்க, பாபாவையும் கூப்பிடுறாங்க. பாபா உங்களுக்கு தான் சக்தி கொடுக்க முடியும். ஏன்னா நீங்க தான் பாபாக்கு அருகாமையில இருக்கீங்க. அப்ப நீங்க பாபா கிட்ட சக்தி வாங்கி அவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா அவங்க சுகம் சாந்தி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்பு கூட கிடைக்காம ரொம்ப இதா இருக்காங்க. ரொம்ப கவலைக்கிடமான நிலையில இருக்காங்க. ஆமா, தயாலு அந்த அதுதான் கருணை காட்டுங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் கிருபாலுன்னா இரக்கம் காட்டுங்கள், தயாலுன்னா கருணை காட்டுங்கள் அப்படிங்கறது மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப நீங்க தானே கொடுத்தாகணும் அப்படிங்கறத சொல்றாரு. சரி சிஸ்டர் வாசிங்க. அதனால் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் குரல், ஹே சக்திகளே, ஹே தேவர்களே, கேட்கவில்லையா என்கிறார்கள். கேட்கிறதா? பாப்தாதா எப்போது இந்த குரலை கேட்கின்றாரோ அப்போது சக்திகளின் தேவர்களின் நினைவு பாப்தாதாவுக்கு வருகிறது. ஆகவே தாதிகள் நல்ல புரோகிராம்கள் செய்திருக்கிறார்கள். பாபாவுக்கு பிரியமானதாக இருக்கிறது. நினைவு நாள் என்றால் சதா காலத்திற்கும் நினைவு நாள் இருந்தாலும் இன்றைய நாள்
நினைவு மூலமாக எல்லா சக்திகளையும் பிராப்திகளையும் விசேஷமாக அடைந்திருக்கிறீர்கள். இனி நாளை முதல் சிவராத்திரி வரையிலும் பாப்தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கும் என்ன கூறுகின்றார் என்றால், இந்த விசேஷ தினத்தில் ஒரு லட்சியம் கொள்ள வேண்டும். அதாவது எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஆத்மாக்களுக்கு மனம் மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் சம்பந்தம் மற்றும் தொடர்பு இருப்பவர்களுக்கு எந்த ஒரு விதி மூலமாகவும் அவசியம் செய்தி சொல்ல வேண்டும். உங்களுடைய புகார்களை விட்டுவிடுங்கள். விநாசம் எப்போது ஆகும் என்ற தேதி இன்னும் தெரியவில்லையே என்று குழந்தைகள் நினைக்கிறார்கள். இந்த புகாரை எந்த நேரத்திலும் தீர்க்க முடியும், ஆனால் உடனே செய்துவிட முடியாது. ஏனெனில் எங்களுக்கு இதுவரை யாரும் செய்தி சொல்லவில்லையே என்ற புகார் யாரிடமிருந்து வராமல் இருக்க வேண்டும். சொல்றீங்களா பிரதர்? அந்த சிவராத்திரி அன்னைக்கு அந்த 18 வந்திருக்காரு, ஜனவரி 18. சிவராத்திரிக்கு இன்னும் 1 மாசம் 1.5 மாசம் இருக்கும். அதுக்காக சொல்றாரு, இன்னும் 1.5 மாசத்துக்குள்ள நீங்க எல்லாருக்குள்ளயும் எல்லார்கிட்டும் சேவை செய்யறதுக்கு இந்த ப்ரோக்ராம் எல்லாம் செய்து வச்சிருக்கீங்க. அப்ப விநாச காலம் வரப்போகுது அப்படின்னா அதுக்குள்ள எல்லாருக்கும் போய் செய்தியை சேர்த்தாகணும். அதுக்குதான் எண்ணத்தின் மூலமாவும் மனசின் மூலமாவும் வார்த்தைகள் மூலமாவும் சம்பந்தம் தொடர்பின் மூலமா ஏதோ ஒரு மூலமா அவங்களுக்கு நீங்க செய்தி கொடுக்கணும். அவங்க இறுதி நேரத்துல நிந்தனை செய்யக்கூடாது, எங்களுக்கு யார் மூலமாவும் செய்தி வரல அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்காக சிவராத்திரி அப்ப ப்ரோக்ராம் செய்திருக்கீங்க. உங்களுக்கு மிக அந்த லட்சியத்தை அப்பா கொடுக்கற சேவை செய்து எல்லாருக்கும் எப்படியாவது செய்தியை கொண்டு போய் சேர்த்துடுங்க, பாபா வந்துட்டாரு அப்படிங்கறத சொல்றாங்க. சரி, இல்லையில் எந்தனைக்கு ஆளாக நேரிடும். நாம் கூட ஏதோ கொஞ்சம் செய்கிறோம், இதன் காரணமாக ஆஹா பிரபு என்று சொல்லும் அளவுக்குத்தான் இருக்கிறது. ஆகையால் அவர்களும் கொஞ்சம் ஆஸ்தி பெற்றுக் கொள்ளட்டும், அவர்களுக்கும் ஒரு துளி மூலமாவது அவர்களுடைய தாகத்தை தணியுங்கள். தாகமுள்ளவர்களுக்கு ஒரு துளி கூட மிக்க மகத்துவம் உடையதாகி விடுகிறது. இந்த ப்ரோக்ராம் தானே. நாளை முதல் பாப்தாதாவும் கூட பச்சை கொடி அல்ல முரசு கொட்டுவார். திருப்தியான ஆத்மாக்களே, எல்லா ஆத்மாக்களுக்கும் செய்தி சொல்லுங்கள் என்று முரசொலி எழுப்புவார். குறைந்தபட்சம் சிவராத்திரி அன்று தந்தையின் ஜென்ம தினத்தன்று எங்களுக்கு செய்தி கிடைத்து விட்டது என்று முகமலர்ச்சியோடு சொல்கின்ற என்னும் இனிப்பை வழங்குங்கள். இந்த தில்குஷ் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் மிட்டாய் பற்றி எல்லோருக்கும் சொல்லுங்கள், சாப்பிட செய்யுங்கள். சாதாரண சிவராத்திரி கொண்டாட வேண்டாம், கொஞ்சம் அற்புதம் நிகழ்ச்சி காட்டுங்கள். ஆர்வம் உள்ளதா? முதல் லைனில் அமர்ந்திருப்பவர்களுக்கு இருக்கிறதா? 4 பக்கங்களும் இந்த புகை பரவட்டும். சிவராத்திரிக்கு இவ்வளவு மகிமை இருக்கிறதா என்றாவது குறைந்தபட்சம் புரிந்து கொள்ளட்டும். நம்முடைய தந்தையின் ஜென்ம தினம் என்பதை அறிந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடட்டும். நல்லது. ஆமா, ஒரு துளி அமிர்தம் கூட மிகவும் உயர்ந்தது இல்லையா? அது போல அவங்களுக்கு ஒரு துளியாவது கொடுங்க அப்படிங்கிறாரு. அதான் இந்த சிவராத்திரி வரப்போகுது. இந்த சிவராத்திரி அந்த ஜென்ம தினத்தன்னு அன்னைக்கு எங்களுக்கு ஞானம் கிடைச்சது, பாபாவுடைய அறிமுகம் கிடைச்சதுன்னு எல்லாருக்கும் சொல்லுங்க. எல்லாருக்கும் அந்த அனுபவம் ஏற்படணும். அந்த தில்குஷ் மிட்டாயை எல்லாருக்கும் கொடுங்க அப்படிங்கிறாரு. மனதை மகிழ்விக்கும் ஒரு ஸ்வீட் அது. ஆமா, மதுபல்ல ஒரு ஸ்வீட் செய்வாங்களாம், பால்ல போட்டு ஏதோ ஒரு ஸ்வீட் செய்வாங்களாம், அதுக்கு பேர் தில்குஷ் மிட்டாய் தானா. அந்த மிட்டாய் இல்ல, இது மனதை மகிழ்விக்கும் மிட்டாய் அப்படிங்கறத சொல்றாரு. பாபா வந்துட்டாரு, அவரு யாரு என்ன ஏதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சிவராத்திரி அன்னைக்கு அவருடைய ஜென்ம தினத்துக்கு இவ்வளவு மகிமை இருக்குதான் அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறத சொல்லணும் எல்லாரும் அப்படின்றதுக்காக சொல்றாரு. சிவராத்திரி குறிப்பா என்னன்னா, இந்த ஜனவரி மாசத்துல இருந்து அடுத்து மார்ச்லயோ பிப்ரவரிலயோ அந்த இது வரப்போகுது, சிவராத்திரி வரப்போகுது. அதுக்குள்ள எல்லாருக்கும் செய்தியை கொடுங்க. செய்தி கொடுத்தவங்க என்ன அனுபவம் சொல்லணும்னா, நாங்க இந்த மாதிரி சிவ ஜெயந்தி அன்னைக்கு நாங்க இந்த மாதிரி தந்தையின் அறிமுகத்தை அடைஞ்சிட்டோம், எங்களுக்கு அந்த ஒரு துளி அமிர்தம் கிடைச்சிச்சு அப்படிங்கிற அந்த குஷியில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நல்லது. அமிர்த வேளையில் மெஜாரிட்டியினருக்கு நினைவும் ஈஸ்வரிய பிராப்தி பற்றிய நஷாவும் மிக நன்றாக இருக்கிறது. ஆனால் கர்மயோக ஸ்திதியை
அமிர்த வேலையில் இருக்கின்ற நஷாவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கிறது. காரணம் என்ன? கர்மம் செய்யும் போது ஆத்ம உணர்வு மற்றும் கர்ம உணர்வு இரண்டுமே இருக்கிறது. கர்ம உணர்வு மற்றும் ஆத்ம உணர்வு இரண்டுமே இருக்கிறது. இதற்கான விதி என்னவென்றால், கர்மம் செய்யும் போது நான் ஆத்மா, எப்படிப்பட்ட ஆத்மா இதெல்லாம் தெரியும். விதவிதமான ஆத்மாக்களுக்கான சொமான் கிடைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஆத்மா சேவிப்பவர் என்ற நிலையில் இருந்து இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மம் செய்பவன். இந்த கர்மேந்திரியங்கள் வேலைக்காரர்கள், ஆனால் வேலைக்காரர்கள் மூலமாக கர்மம் செய்விக்கக்கூடிய சேவிப்பவன் செய்விப்பவன், அதாவது விலகி இருப்பவன். லௌகீகத்திலும் கூட டைரக்டர் தன்னுடைய கூட்டாளிகள் மூலம் நிமித்தமாக சேவை செய்பவர்கள் மூலம் சேவை செய்விக்கிறான். எப்படி செய்ய வேண்டும் வழிகாட்டுகின்றார். இப்படி தர்மம் செய்து கொண்டிருக்கும் போது நான் டைரக்டர் என்பதை மறந்து விடுகின்றார். தன்னை செய்விக்கும் சக்திசாலி ஆத்மா என்பதும் இதை புரிந்து கொண்டு காரியங்கள் செய்யுங்கள். இந்த ஆத்மா மற்றும் சரீரம், இவற்றில் ஒன்று செய்பவர் சரீரம், இன்னொன்று செய்பவர் ஆத்மா. இந்த நினைவு அமிழ்ந்து போய்விடுகிறது. உங்கள் எல்லோருக்கும், பழைய சகோதரர்களுக்கும் தெரியும், பிரம்மபாபா ஆரம்பத்தில் என்ன பயிற்சி செய்தார்? ஒரு டைரியை பார்த்தீர்கள் அல்லவா? முழு டைரியிலும் ஒரே விதமான வார்த்தை தான் இருந்தது. நானும் ஆத்மா, யசோதாவும் ஆத்மாதான். இந்த குழந்தைகளும் ஆத்மாக்களே, ஆத்மாக்கள். இந்த அஸ்திவாரத்தை சதா பயிற்சி செய்து கொண்டே இருந்தார். அதாவது நான் என்னமோ சொன்னாங்களே பிரதர், அது சொல்றேன். அது என்னன்னா, நீங்க அமர்ந்து உட்கார்ந்து நினைவு செய்யும் போது, உங்களுடைய பிராப்திகளை நினைவு செய்யும் போது நல்ல குஷி இருக்குது. அமிர்த வேலையில நீங்க செய்யறோம் இல்லையா, நினைவு செய்யறோம், நம்மளுடைய பிராப்திகளை நினைக்கிறோம், சேதர்சன சக்கரத்தை சுத்துறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நல்ல நினைவு, அந்த ஸ்திதி, அந்த குஷி எல்லாம் அதிக அளவுல இருக்குது. ஆனா கர்ம யோகி ஸ்திதியில வரும்போது அந்த அளவுக்கு குஷி இருக்கிறது இல்ல அப்படிங்கறத சொல்ற. எதுக்காக அப்படின்னா, நீங்க கர்மமும் செய்யணும், ஆத்ம உணர்வுலயும் இருக்கணும். அப்படிங்கிறப்ப கர்ம உணர்வுல உங்களுடைய கவனம் அதிகமா போறதுனால ஆத்ம உணர்வை விட்டுறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்குதான் சரீரம் மற்றும் ஆத்மா ரெண்டையும் இப்படி புரிஞ்சுக்கோங்க. ஆத்மா நான் செய்விப்பவன், நான் எஜமானன், ஆத்மா நான். இந்த கர்மேந்திரியங்கள் வேலைக்காரர்கள், அது செய்யக்கூடியது. செய்பவர் செய்விப்பவர். செய்பவர்ங்கிறது இங்க சரீரம், செய்விப்பவர் அந்த சரீரத்தின் மூலமா செய்விக்க கூடியவன் நான் யார்? ஆத்மா அப்படிங்கிற இந்த ஸ்திதியை கொண்டுட்டு வாங்க. இந்த பயிற்சியை பிரம்ம பாபா அதிகமா செய்துட்டு இருந்தாரு. நான் ஆத்மாங்கிற ஸ்திதியிலேயே. அதனாலதான் அந்த டைரியில ஃபுல்லா எழுதியிருக்காரு, நானும் ஆத்மா, யசோதாவும் ஆத்மா, சுத்தி இருக்க எல்லா குழந்தைகளும் ஆத்மாக்களா இருக்காங்க. ஆனா சரீரம் கிடைச்சிருக்குது, சரீரம் மூலமா காரியங்கள் செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டைரி ஃபுல்லா எழுதி வச்சிருந்தாராம். அந்த மாதிரி முயற்சி அதிகமா செய்துகிட்டே இருந்திருக்காரு போல பிரம்ம பாபா. ஆத்ம உணர்வுலயே இருக்கிறதுக்கான முயற்சி. எப்ப நம்ம ஆத்ம உணர்வுலயே இருக்கோமோ அப்ப பரமாத்மா நினைவு ஆட்டோமேட்டிக்கா இருந்துட்டே இருக்கும். ஏன்னா நானும் ஆத்மா ஒளி புள்ளியா இருக்கேன், என்னுடைய தந்தையும் ஆத்மா ஒளி புள்ளியா தானே இருக்காரு பரமாத்மாவும். அப்ப அவர்கிட்ட எனக்கு சக்தி கிடைக்குது, அதன் மூலமா நான் இந்த உலகத்துக்கு சக்தி கொடுத்துட்டு இருக்கேன். முதல்ல நாம சக்திசாலியா இருக்கணும். அதுதான் முதலே சொன்னாரு பாத்தீங்களா, பிராமண ஜென்மத்தின் நினைவின் மூலமா நீங்க சக்திசாலி ஆகுங்க, அதன் மூலமா மற்றவர்களையும் சக்திசாலி ஆக்குங்க அப்படின்னு. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க செய்விப்பவர், இந்த சரீரம் செய்யக்கூடியது. கர்மயோகி ஸ்திதியில வரும்போது, கர்ம யோகம் செய்யும் போது, கர்மத்துல வரும்போது அப்பவும் நீங்க விடாம யோகா செய்துட்டு இருக்கணுங்கிறதுக்காக அப்ப சொல்ற. ஆத்மா நான் செய்விப்பவன், இந்த கைகள் மூலமா நான் காரியங்கள் செய்துட்டு இருக்கேன் அப்படிங்கறத அந்த நினைவை கொண்டு வர சொல்ற. அதுதான் நான் சரீரத்துல இருந்து நான் விடுபட்டு இருக்கேன். அதான் ஞாரின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, ஞாரா பியாரா அப்படின்னு. ஞாரினா விடுபட்டு இருக்கக்கூடியவர், சரீரத்துல இருந்து நான் விடுபட்ட ஆத்மா அப்படிங்கிற அந்த ஸ்திதி, அந்த சாட்சி ஸ்திதி, அசரீரி பயிற்சி, அததான் விடுபட்டு இருக்காங்க. அதத்தான் அப்பா சொல்றாரு. அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றாரு. நீங்க இந்த மாதிரி கர்ம யோக பயிற்சி செய்யுங்க, அப்ப எப்பவுமே நிரந்தரமா நினைவு இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. சரி வாசிங்க. ஓகே பிரதர்.
ம். அதாவது நான் யார், இதுதான் முதல் பாடம். இதனுடைய அபியாசம் அடிக்கடி செய்து கொண்டே இருக்க வேண்டும், சோதிக்க வேண்டும். நான் ஆத்மாதானே என்று வெறுமனே நினைக்க கூடாது, ம். பயிற்சி செய்ய வேண்டும். ஆத்மாவாக நான் செய்விப்பவராகி கர்மம் செய்வித்துக் கொண்டு இருக்கிறேன் என்ற அனுபவம் செய்ய வேண்டும். ம். செய்பவர் வேறு, செய்விப்பவர் வேறு, ம். வெவ்வேறானவராக இருக்கின்றார் இந்த கர்மேந்திரியங்கள், வேலைக்காரர்கள் என்ற அனுபவம் பிரம்மபாபாவுக்கு இருந்தது என்பதையும் கேள்விப்பட்டீர்கள் தானே. ம். தினந்தோறும் இரவில் கச்சேரி நடந்ததல்லவா? அன்றைய தினம் ஆத்மாவின் நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பற்றி ஒவ்வொருவரும் சபையில் கூறுவதுதான் கச்சேரி என்று கூறப்படுகிறது. ம். அதாவது அதாவது எஜமானனாகி இந்த கர்மேந்திரங்களாகிய வேலைக்காரர்களை பற்றிய நிலையை கேட்பார்கள் அல்லவா. இந்த மாதிரியான பிரம்மபாபா இந்த மாதிரியாக பிரம்மபாபா இந்த அபியாசம் என்ற அஸ்திவாரத்தை நன்றாக உறுதியாக்கினார். பக்கா யாரெல்லாம் கடைசியிலும் கூடவே இருந்தார்களோ அவர்களுக்கு பாபா சரீரத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் இங்கும் அங்கும் சென்று கொண்டிருந்த போதும் அசரீரி ஸ்திதி அனுபவமானது. கர்ம கணக்கையும் முடிக்க வேண்டியதாய் இருந்தது. இருப்பினும் சாட்சியாக இருந்து செய்தார். தான் சுயம் கர்ம கணக்கின் வசமாகாமலும் இருந்தார். தான் கர்ம கணக்கை முடித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற அனுபவம் மற்றவர்களுக்கு ஏற்படாத வகையில் செய்து முடித்தார். அதாவது சொல்றீங்களா பிரதர்? ஆமா, அது என்னன்னா அந்த சாட்சி ஸ்திதி, அந்த செய்பவர் செய்விப்பவர்ங்கிற பயிற்சி, அசரீரி பயிற்சி, இது எல்லாமே கர்மாதீத நிலை அடையிறதுக்கான பயிற்சி. கர்மம் செய்துட்டு இருந்தாலும் கர்மங்களை எல்லாம் மொத்தமா முடிக்கணும், அந்த கர்ம கணக்கு வழக்கையெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி அது பிரம்மா பாபா செய்துட்டு இருந்தாரு. அது மற்றவர்களுக்கு யாருக்குமே தெரியல பிரம்மா பாபா கணக்கு வழக்க முடிச்சுட்டு கர்மாதீத நிலை அடைய போறாருங்கிறது. ஆனா பிரம்மா பாபா செய்த பயிற்சி எல்லாமே கர்மாதீத நிலை அடையிறதுக்கான பயிற்சி அப்படிங்கறத சொல்றாரு. என்னென்ன பயிற்சி அது சொல்றாரு? சாட்சி ஸ்திதி, அசரீரி பயிற்சி, இந்த செய்பவர் மற்றும் செய்விப்பவர். ஆத்மா நான் செய்விப்பவனா இருக்கேன், இந்த கர்மேந்திரியங்கள் செய்விப்பவதா இருக்கு. அப்ப அவருக்கு எப்பவுமே அந்த நினைவு தான், உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் நடந்தாலும் எப்பவுமே அந்த ஆத்மா உணர்வுலயே இருந்தனாலதான் கர்மாதீத நிலையை அடைஞ்சாரு அப்படிங்கறத சொல்றாரு. அதே போல நீங்களும் செய்யுங்க. வசமாகாமலும் இருந்தார். கர்மத்தை முடித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற அனுபவம் மற்றவர்களுக்கு ஏற்படாத வகையில் அது ஒரு சேவையா செஞ்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுலயும் கச்சேரி பண்ணிருக்கான்னு சொன்னா பாத்தீங்களா? அது என்ன கச்சேரி? நைட் நேரத்துல 5 கர்மேந்திரியங்கள் இருக்கு இல்லையா? கண்ணு, காது, மூக்கு, வாயு, தோல். சரியா? இதன் மூலமா ஏதாவது தூண்டுதல் ஏற்பட்டு நான் ஏதாவது பாவ கர்மா செய்தனா, கண்ணு என்னைய தப்பா பார்க்க வச்சுச்சா, விகாரத்தின் பார்வையோடு ஆத்மாவை பார்க்காம தேகத்தை பார்த்தனா, கண்ணு ஏமாத்தினதுனால மனம் புத்தி சலனம் அடைஞ்சுதா, இல்ல வீணான விஷயங்களை கேட்டு ஏதாவது தப்பா மனசுல யார பத்தியா தப்பா புரிஞ்சு வச்சிருக்கனா, அந்த யாராவது நம்ம கிட்ட வந்து யாரையாவது தப்பா சொல்லுவாங்க, அப்ப அவங்கள பத்தின தப்பான எண்ணம் நமக்குள்ள பதிஞ்சிருக்கும் இல்லையா? அது இந்த காது மூலமா ஏதாவது தப்பான விஷயம் உள்ள போய் ஏதாவது பதிஞ்சு வச்சிருக்கனா, இல்ல இந்த மூக்கின் மூலமா சுவாசனை இருக்குது இல்லையா, அந்த நல்ல நறுமணங்களோ ஏதோ ஒண்ணு இருக்கும். இப்ப எனக்கெல்லாம் கூட அனுபவம் ஆகும் சிஸ்டர். எனக்கு பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். கடைக்கெல்லாம் போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க எங்கேயாவது, அப்ப ஹோட்டல்ல எல்லாம் பரோட்டா வாசனை, அந்த சிக்கன் மட்டன் வாசனை எல்லாம் அடிக்கும் போது இந்த மூக்கு பிடிச்சு இழுக்கும் சிஸ்டர். ஆரம்ப காலத்துல இருந்துச்சு எனக்கு. அந்த மட்டன் வாசனை அதெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மூக்கு பிடிச்சு இழுக்கும். போய் சாப்பிடுன்னு மனசை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப மூக்கு நம்மளை ஏமாறுறது பாத்தீங்க இல்லையா? அப்ப அந்த மூக்கு மூலமா ஏதாவது தவறு செய்தானா அப்படிங்கறது மாதிரி. சரியா? கச்சேரி கூட்டிட்டு ஆமா, வாய் மூலமா நாக்கு ருசிக்கு அடிமையே ஏதாவது தவறா திருடி சாப்பிட்டனா, யாரையாவது ஏமாத்தி யாரும் பார்க்கல நமக்கு செஞ்சா என்ன அப்படின்ற மாதிரி தெரியாம திருடி சாப்பிட்டனா, இல்ல யாரையாவது தப்பான வார்த்தையால பேசிட்டனா, திட்டனா, அந்த மாதிரி வார்த்தைக்கு கவனம் கொடுக்கறது. தோல் மூலமா யாரையாவது அடிச்சனா, திட்டினா, கோவப்படுத்தனா அப்படிங்கறது மாதிரி. கைகள் மூலமா தோல் உணர்வுகளுக்கு அடிமையாகாம இருக்கிறது. ஆமா, காம விகாரமா இருக்கட்டும், அதுவும் தோலோட சம்பந்தப்பட்ட உணர்வு தான். இந்த மாதிரி எல்லாம் 5 கர்மேந்திரியங்கள் மூலமா ஏதாவது தவறு செய்தனா அப்படிங்கறத இறுதி நேரத்துல நைட்ல கச்சேரி வைப்பாங்களா எல்லாரும். நான் இதெல்லாம் தவறு செய்துட்டேன் பாபா, நாளைக்கு இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு உண்மையே சொல்லுவாங்களாம் தாரிமாருங்க எல்லாரும்.
சரியா? உண்மையை சொல்லாம தேக அபிமானத்துல நான் இந்த தவறுலாம் செய்தேன்னு பாபாட்ட சொன்னா பாபா என்னை பத்தி என்ன நினைப்பாரு, சுத்தி உட்காந்துருக்கவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, தேக அபிமானத்துல இருந்தவங்க சொல்ல மாட்டாங்க. அதையும் பாபா சொல்லுவார் முரளியில. தேக அபிமானத்துல இருக்காதீங்க, என்ன தவறு செய்தீங்களோ அதை உண்மையை சொல்லுங்க, அப்படின்னா தான் நாளைக்கு அந்த தவறை செய்ய மாட்டீங்க. நீங்க மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க தவறு செய்துகிட்டே இருப்பீங்க, என்னைக்குமே உங்களை நீங்க திருத்திக்கிற மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். இப்படியே கொஞ்ச நாள் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் பாபா கையை விட்டுட்டு போயிடுவீங்க, தேக அபிமானத்துக்கு வசமாயி. அதனால பாபா கிட்ட உண்மையா இருங்கன்னு நேத்து கூட சொன்னாரு. அதான் இன்னைக்கும் சொல்றாரு, கர்மேந்திரியங்கள் மூலமா என்ன தவறு செய்தீங்களா அப்படிங்கறத செக் பண்ணுங்க, கச்சேரியை கூட்டுங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு முக்கியமா இருக்குது. ஏன்னா கர்மேந்திரியங்கள் எல்லாம் வேலைக்காரர்கள், ஆத்மாவான நான் எஜமானன். சரியா? அப்ப வேலைக்காரர்களுக்கு ஆத்மா அடிமையாகுது அப்படிங்கறதுக்கு தான் சொல்ல வர்றாரு. நான் சொல்றது இந்த கர்மேந்திரியங்கள் கேட்கணும், ஆனா கர்மேந்திரியங்கள் சொல்றதெல்லாம் இந்த ஆத்மா கேட்டுட்டு உட்காந்துருக்குது. கண்ணு பார்க்கணும்னு ஆசைப்படுதுன்னா கண்ணு பார்த்து ரசிக்கணும்னு நினைக்குது, வாய் சாப்பிட்டு ரசிக்கணும்னு நினைக்குது. ஏதோ ஒண்ணு அந்த 5 கர்மேந்திரியங்கள் மூலமா தவறுகள் தூண்டப்படுதா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணிருக்காங்க. அத சொல்றாரு அப்பா. சரி சிஸ்டர், வாசிங்க. தான் கர்ம கணக்கை முடித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற அனுபவம் மற்றவர்களுக்கு ஏற்படாத வகையில் செய்து முடித்தார். பிரம்மபாபா அவ்வியக்தமாகிக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிந்ததா? இல்லை, தெரியவில்லை. ஆகவே இவ்வளவு நியாராவாக, சாட்சியாக, அசரீதியாக, அதாவது கர்மோதீத்த நிலையை வெகு காலம் பயிற்சி செய்து கொண்டிருந்தார். இதன் காரணமாக கடைசியில் அதே சொரூபம் அனுபவம் ஆனது. இப்படி வெகு கால அபியாசம் சரியான நேரத்தில் உதவியாக இருந்தது. கடைசி நேரத்தில் தேக அபிமானத்தை விட்டு விடுவோம் என்று நினைக்காதீர்கள், முடியாது. வெகு காலத்து அசரீரி நிலை, தேகத்தில் இருந்து விடுபட்டிருக்கும் நிலை, செய்விப்பவர் என்ற ஸ்திதி. அதாவது சொல்றாங்க, வெகு கால அபியாசம் இதன் காரணமாக கடைசியில் அதே சொரூபம் அனுபவம் ஆனது. அதுக்கு முன்னாடி வேணுமா? கர்மோதீத்த நிலை வெகு காலம் பயிற்சி செய்து கொண்டிருந்தார். அதாவது இவ்வளவு ஞாராவாக, சாட்சியாக, அசரீரியா. அதுதான் கேட்டேன் சிஸ்டர். ஞாரானா விடுபட்டு இருந்தாரு, சாட்சியாக இருந்தாரு, சாட்சியா பாக்குறது, அசரீரியாக. சரி, ஞாராவாக விடுபட்டு இருந்திருக்காரு, சாட்சியா இருந்திருக்காரு, அப்புறம் அசரீரியா இருந்திருக்காரு. மூணுமே ஒரே விதமான பயிற்சி தான். ஆத்ம உணர்வுல இருந்திருக்காரு. எல்லா விஷயங்களையும் சாட்சியா பாத்துருக்காரு. யாராவது சண்டைகிட்டு இருக்காங்கன்னா அது அவங்களுடைய கணக்கு, அவங்க முடிச்சுக்கிடுவாங்க. நான் சாட்சியா இருந்தா போகணும், இடையில இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படிங்கறது மாதிரி சாட்சியா இருக்குது. சாட்சியா இருந்து இந்த மாயை நடத்துற விளையாட்ட பாருங்கன்னு சொல்றாரு இல்லையா, அதுதான் சாட்சிய ஸ்திதி. அப்ப ஆத்ம உணர்வுல தான் இருக்கோம்னு அர்த்தம். நம்ம விடுபட்டு இருக்குது, தேகத்துல இருந்து விடுபட்டு இருக்குது, இந்த செய்பவர் செய்விப்பவர் அந்த பயிற்சி. அசரீரி மொத்தமாவே இந்த தேக உலகத்துல இருந்து விடுபட்டு ஆத்ம உணர்வுல இருந்து பரமாத்மாவை நினைவு செய்யக்கூடிய பயிற்சி, பரந்தாமத்துல போய், அது அசரீரி நிலை. அப்ப இந்த 3 விதமான பயிற்சியும் செய்துகிட்டே இருந்திருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு. அதனாலதான் கர்மாதீத நிலையை அடைஞ்சிட்டாரு அப்படிங்கறத சொல்ல வர்றாரு. சரி, வாசிங்க. இதன் காரணமாக கடைசியில் அதே சுரூபம் அனுபவம் ஆனது. இப்படி வெகு கால அபியாசம் சரியான நேரத்தில் உதவியாக இருந்தது. கடைசி நேரத்தில் தேகாபிமானத்தை விட்டுவிடுவோம் என்று நினைக்காதீர்கள், முடியாது. வெகு காலத்து அசரீரி நிலை, தேகத்தில் இருந்து விடுபட்டிருக்கும் நிலை, செய்விப்பவர் என்ற ஸ்திதி அனுபவத்தில் இருக்க வேண்டும். கடைசி காலம் என்பது இளமை பருவத்தினருக்கும் முதியோருக்கும் ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் வேறு யாராக இருந்தாலும் எந்த நேரத்திலும் வர முடியும். ஆதலால் சாட்சியாக இருக்கும் அனுபவம் வெகு நாள் அனுபவமாக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துங்கள். அருமையான மக வாக்கியம் பிரதர். ஆமா, அத பாருங்க. அதனாலதான் நிப்பாட்டி சொல்ல சொன்னேன் அந்த இடத்தை. இளமை பருவத்தினருக்கும் முதியோருக்கும் ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் வேறு யாராக இருந்தாலும் எந்த நேரத்திலும் வர முடியும். கடைசி நேரங்கிறது எந்த நேரம்னாலும் சாவு நிச்சயம். சரியா? இந்த நொடி இறுதி நொடி நினைச்சு வாழுங்கன்னு தானே சொல்லுவாரு அப்பா. அதே போலதான் சொல்றாரு, எந்த நேரத்துலனாலும் இறுதி நேரம் வரும். நீங்க கடைசி செகண்ட்ல நம்ம தேக அபிமானத்தை விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நேரம் முடியாது. பிரம்ம பாபா நீண்ட காலமா அதே பயிற்சி செஞ்சு சம்ஸ்காரமா உருவாக்கி வச்சிருந்தாரு. அதனாலதான் சரீரத்தை விடும் போது அதே சொரூபத்துல நிலைச்சிருந்து அவரால் விடுபட்டு பரிசாக முடிஞ்சது.
கர்மாத்தீத நிலை அடைய முடிஞ்சது. அப்புறம் அவரை நீங்க ஃபாலோ பண்ணி நடக்கணும் அப்படின்னா இப்பவே அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்குங்க. விடுபட்ட நிலையில இருக்கக்கூடியது, சாட்சி நிலையில இருக்கக்கூடியது, அசரீரி பயிற்சி செய்யக்கூடியது, இதெல்லாம் உங்களுடைய சம்ஸ்காரமா சொரூபமா ஆக்குங்க. அப்பதான் இறுதி நிலையில அது உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். அந்த சொரூபத்திலேயே நீங்க போயிடுவீங்க அப்படிங்கிறாரு. இல்லாட்டினா இறுதி நேரத்துலதான் நம்ம தேக அபிமானத்தை விட்டுறலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது முடியாது அப்படிங்கிறாரு. நீண்ட காலம் சம்ஸ்காரம் வேண்டும். அப்பனா தான் உங்களால இறுதி நேரத்துல கரெக்டான பொசிஷனுக்கு போக முடியும், உயர்ந்த பதவி அடைய முடியும்ன்றார். சாட்சியாக இருக்க அனுபவம் வெகு நாள் அனுபவமாக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துங்கள். எப்படிப்பட்ட இயற்கையினால் உண்டாகும் ஆபத்துக்கள் வந்தாலும் இந்த அசரீரியாக இருக்கும் ஸ்திதி உங்களுக்கு எளிதாக, அதாவது விலகி இருக்கவும், நியாரா தந்தைக்கு அன்புடையராக பியாரா இருக்கவும் உதவியா இருக்கும். அதனால் வெகு காலம் என்ற வார்த்தையை பாப்தாதா கோடிட்டு காட்டுகின்றார். என்ன ஆனாலும் சரி, முழு நாளில் சாட்சி நிலை செய்விப்பவன் என்ற நிலை அசரீரியாக இருக்கும் நிலையின் அபியாசத்தை அடிக்கடி செய்யுங்கள். அப்போதுதான் கடைசி மூச்சிலும் கூட பரிஸ்தாஷோ தேவதா என்பது கேட்கப்பட்டு இடும். பாபா சமானமாக ஆக வேண்டுமானால் பாபா நிராகாரமாகவும் பரிஸ்தாவாகவும் இருக்கின்றார். பிரம்ம பாபா சமானமாக ஆக வேண்டும், அதாவது பரிஸ்தா ஸ்திதியில் இருக்க வேண்டும். எவ்வாறு பரிஸ்தா ஸ்திதியை சாக்கார ரூபத்தில் பார்த்தீர்களோ, பேசுவதை கேட்டாலும் பேசினாலும் காரிய விவகாரத்தில் ஈடுபட்டிருந்தாலும் பாபா சரீரத்தில் இருந்தாலும் யாராவாக இருக்கின்றார் என்பது அனுபவம் ஆகியது. காரியம் செய்வதை விட்டு விட்டு அசரீரி நிலையில் இருப்பது என்பது கொஞ்ச நேரத்திற்குத்தான் முடியும். சூப்பர் பிரதர். ஆனா காரியம் செய்து கொண்டிருக்கும் போது நேரம் எடுத்துக்கொண்டு அசரீரியாக பவர்ஃபுல் ஸ்திதியில் இருக்கும் அனுபவம் செய்து கொண்டே இருங்கள். சொல்லிடுறீங்களா பிரதருங்க? ஆமா, காரியம் செய்துட்டு காரியத்தை விட்டுட்டு நீங்க அசரீரி பயிற்சி செய்யறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு தான் பண்ண முடியும். நீங்க அமர்ந்து யோகா பண்ணாலே நமக்கு தெரியும் இல்லையா, கொஞ்ச நேரத்துல அசரீரி ஸ்திதி இருக்கும், அப்புறம் திருப்பி சரீரத்துக்கு வந்துடுறது மாதிரி இருக்கும். அப்ப இருந்துட்டு திருப்பி முயற்சி செய்துட்டு இருப்போம். ஆனா வீணான விஷயங்கள், விகார விஷயங்கள் ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கும். அதனாலதான் அப்ப உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எதிர்த்து நடந்துகிட்டே யோகா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாரு. நடந்துகிட்டே யோகா செய்யுங்க, இல்லாட்டினா வேற ஏதாவது சிந்தனை செய்யுங்க. அந்த நேரம் நம்ம வந்து கர்ம யோகி அந்த கர்மங்கள் தானே செஞ்சிட்டு இருக்கோம். ஆமா, கர்ம நம்ம இப்படி செய்யறதுக்கு நமக்கு அப்ப வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, நீங்க இப்படி ஏதாவது கர்ம செய்துட்டே ஆத்மானூர்ல இருந்தீங்கன்னா அப்ப நல்ல உங்களுக்கு ஸ்திதி உண்டாகும் அப்படிங்கிறார். இப்ப நம்ம ஒரு பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க சிஸ்டர், நம்ம ஆத்மானூர்ல இருந்து தேய்ச்சிட்டு இருக்கோம்னா ஆத்மா நான் செய் வச்சிட்டு இருக்கேன், இந்த கர்மேந்திரங்கள் கை செஞ்சிட்டு இருக்குது பாருன்னு அப்படி சாட்சியா பார்ப்போம். எல்லாமே ஒரே இதுதான், செய்பவர் செய்விப்பவர். இந்த பயிற்சி செய்துட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சரீரத்துல இருந்து நம்ம சாட்சியா பார்ப்போம், சாட்சி ஸ்திதி உண்டாகும். அசரீரி பயிற்சி ஆட்டோமேட்டிக்கா செய்துட்டே இருக்கு. அந்த மாதிரிதான் மூணுமே ஒரே விஷயம் தான், ஒரே காரியத்துல நடக்கும். அதை நீங்க பாத்திரம் விளக்கும் போது நீங்க இந்த செய்பவர் செய்விப்பவர் பயிற்சி எல்லாரும் செஞ்சு பாருங்க. அப்ப நல்லா உங்களுக்கு தெரியும். கர்மேந்திரியங்கள் கையை தேய்ச்சிக்கிட்டு இருக்கும், அது சரீரம் வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஆனா செய்விப்பவன் அப்படிங்கிற அந்த நினைவு ஆத்ம உணர்வு இருக்கும். அப்ப சாட்சியா பார்த்துட்டு இருப்பீங்க. விலகி யாரோ ஒருத்தவங்க பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்காங்க, ஆனா ஆத்ம உணர்வுல இருக்கேன்றது உங்களுக்கு அனுபவமாகும். அத நான் செஞ்சு பார்த்திருக்கேன் நிறைய விஷயத்துல. எப்பவுமே நான் அந்த மாதிரி காரியம் செய்யும் போதெல்லாம் நான் அதை பயிற்சி பண்ணுவேன். அது சூப்பரா இருக்கும். அந்த டைம் எவ்வளவு ஈஸியா இருக்குது பாரு, ஆனா இது தெரியும் இவ்வளவு நாள் நம்ம முழிச்சிட்டு இருந்திருக்கோம் பாரு அப்படின்னு இருக்கும். 3 அனுபவமும் ஏற்படும். இதை போல ஒரு தம்பிக்கு வந்து அப்பா நீங்க அதாவது வந்து ரொம்ப கிரேட் நமக்கு கிடைச்சது. ஆமா, அத பாருங்க பாருங்க, எதையோ நினைச்சிட்டு அவங்க பாட்டு வேலை செய்வாங்க. ரொம்ப நேரம் இருப்போம் நம்ம. ஆமா, அப்போ அந்த மனஸ்திதியை வந்து எவ்வளவு வேஸ்ட் பண்ணிடுறோம். ஆமா, வேஸ்ட் பண்ணிருப்போம். வீணான சிந்தனையை யோசிச்சுட்டு இருப்போம். அந்த சமயம் யாராவது திட்டிட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோவேன், அதே நினைச்சிட்டு இருப்போம். வீணான சிந்தனை ஓடிட்டு இருப்போம். அதுதான் ஏகப்பட்ட விஷயங்கள் வேஸ்டா போயிட்டு இருக்கும். இப்ப நானுமே என் அனுபவத்தை சொல்றேன்னா நான் அதை செஞ்சு பார்த்திருக்கேன், அதனால நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அது அப்ப நம்ம அனுபவத்தை சொல்லும் போது அடுத்தவங்களும் அந்த பயிற்சி செய்து பார்க்கணுன்ற எண்ணம் வரும். எந்த நேரம் இல்லாட்டாலும் பாத்திரம் தைக்கும் போது ஞாபகம் வரும், சூப்பரா இருக்குன்னு சொல்றேன் இல்லையா, அந்த சமயம் செஞ்சு பாருங்க எல்லாருக்கும் எப்படி அனுபவம் ஆகுதுன்னு. அதே போல வீடு கூட்டுறோம் அப்படின்னாலும் வீடு கூட்டும் போதும் கர்மேந்திரியங்கள் தனியா காரியம் செய்துட்டு இருக்கோம். ஆத்ம உணர்வுல நீங்க இருந்தீங்க அப்படின்னா செய்விப்பவன் செய்பவன் அப்படிங்கிற அந்த நினைவு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா சூப்பரா இருக்கும்.
உங்க சாத்தி ஸ்திதி உண்டாகும். சரீரத்துல இருந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா விடுபட்டு நிற்க நிலையும் புரியும் உங்களுக்கு எல்லாமே. ஆனால் காரியம் செய்து கொண்டிருக்கும் போது நேரம் எடுத்துக்கொண்டு அசரீதியாக பவர்ஃபுல் ஸ்திதியில் இருக்கும்போது அனுபவம் செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் எல்லோரும் பரிஸ்தாக்கள். தந்தை மூலமாக இந்த பிராமண வாழ்க்கையை ஆதாரமாக வைத்து செய்தி சொல்வதற்காக காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பரிஸ்தா என்றால் தேகத்தில் இருந்தாலும் ஞாரா சரீரத்தில் இருந்து விலகி இருக்கும் நிலை. இந்த உதாரணத்தை பிரம்மபாபாவிடம் பார்த்தீர்கள். என்று அல்ல. இல்ல பரிஸ்தானா என்னன்னு சொல்றாரு பாருங்க அதுல. ஞாரா பியாரா. அதுதான் இப்ப அந்த பாத்திரம் விளக்கும் போதே பரிஸ்தாவா தான் நீங்க விலகிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது மாதிரிதான் எனக்கு அந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. கரெக்டா சாட்சியா பாக்குறோம்னாலே பரிஸ்தாவா ஆயிருக்கும்னு அர்த்தம். அந்த சமயம் சக்தி கொடுக்கும் போது மட்டும்தான் நம்ம சூட்சும சரீரத்தோட இருக்கோம் அப்படிங்கிறது இல்ல. யோகா பண்ணும் போதுதான் இருக்கணும்னு இல்ல. இப்படி சாட்சியா பார்க்கும் போது கூட பரிஸ்தாவா இருக்கும் அப்படிங்கறது சொல்றாரு. விடுபட்ட நிலை சரீரத்துல இருந்து நீங்க விடுபடுறீங்கனாலே பரிஸ்தாவா ஆகுறீங்கன்னு அர்த்தம். சாட்சியா இருக்கீங்க. சாத்தியமில்லை என்பது அல்ல. கண்ணால் பார்த்தீர்கள், அனுபவம் செய்தீர்கள். யாரெல்லாம் நிமித்தமாக இருக்கின்றார்களோ விஸ்தாரமாக இருக்கிறது. ஆனால் நிமித்தமாக இருக்கின்றார்களோ விஸ்தாரமாக இருக்கிறது. ஆனால் எவ்வளவு பிரபாவின் புதிய ஞானம், புதிய வாழ்க்கை, புதிய உலகை படைக்கின்ற பொறுப்பு இருந்த போதிலும் அவ்வளவு இப்போது யாருக்கும் இல்லை. ஆதலால் எல்லோருடைய லட்சியமும் பிரம்மபாபா சமானமாக ஆக வேண்டும். அதாவது பரிசாக வேண்டும் என்பது சிவபாபாவிற்கு சமானமாக ஆக வேண்டும். அதாவது நிராகார ஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதா என்ன? பாபா தந்தை மற்றும் தாதா பிரம்மா பாபா இவரிடம் அன்பு இருக்கிறது அல்லவா? யாரிடம் அன்பு இருக்கிறதோ அவரை போல ஆக வேண்டும். பாபா சமானமாக ஆகியே தீர வேண்டும் என்ற சங்கல்பம் எப்போது இருக்கிறதோ அப்போது கஷ்டம் இருக்காது. அடிக்கடி கவனம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சாதாரண வாழ்க்கை அல்ல, சாதாரணமாக வாழ்க்கை நடத்துபவர்கள் ஏராளமாக இருக்கின்றனர். பெரிய பெரிய காரியங்கள் செய்பவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் உங்களை போல காரியம் செய்பவர்கள் பிராமண ஆத்மாக்களாக்கி உங்களை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. சொல்லிடுறீங்களா பிரதர்? அதான் அந்த பிரம்மா பாபா எப்படி இருக்காரு? பரிஸ்தாவா இருக்காரு. சிவபாபா எப்படி இருக்காரு? நிராகாரமா இருக்காரு. அப்ப அந்த பரிஸ்தா நிராகாரமான பாபாவுக்கு சமமா நீங்க ஆகணும் அப்படிங்கிறார். பிரம்மா பாபாவுக்கு சமமா ஆகணும் குறிப்பா. அதுக்குதான் இந்த பயிற்சி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சாதாரணமான வாழ்க்கை வாழக்கூடியவங்க கிடையாது. மனிதர்களை போல இந்த மனிதர்கள் என்ன செய்துட்டு இருக்காங்க? வீணான சிந்தனை செய்துட்டு, விகாரங்களின் சிந்தனை செய்துட்டு இப்படித்தானே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க அந்த போல வாழ்க்கையை வாழக்கூடியவங்க கிடையாது. உங்க வாழ்க்கையே தனிப்பட்டமான ரீதியிலான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பயிற்சி எல்லாம் செய்ய சொல்லிட்டு இருக்காரப்பா. நிராகார பயிற்சி, பரிஸ்தாக்களின் பயிற்சி அப்படின்னு சொல்றாரு. பரிஸ்தான்றது சாட்சி ஸ்திதிக்கு நம்ம போயிட்டாலே நம்ம பரிஸ்தா ஆகிறோம்னு அர்த்தம். நமக்கு அனுபவம் ஆகாது சிஸ்டர். பரிஸ்தானா வெள்ளையா சரீரம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். சாட்சியா பார்க்கக்கூடிய நேரமே நீங்க பரிஸ்தாவா ஆகுறீங்க அப்படின்றதுதான். விடுபட்டு இருக்கீங்க, சரீரத்துல இருந்து விடுபட்டு இருக்கீங்க. நான் செய்விப்பவன் அப்படிங்கிற நினைவுல இருக்கும்போது நீங்க பரிஸ்தா ஆகுறீங்கன்னு அர்த்தம். அந்த ஸ்திதியில இருந்து மொத்தமா சரீரத்துல இருந்தே விடுபட்டு அசரீரியா ஆகுறீங்க அப்படின்னா பரமாத்மா நினைவுல போறீங்க அப்படின்னா அந்த நினைவு இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாரு. நீங்க அசரீரியாகி பரமாத்மா நினைவு செய்யறது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நீங்க இங்கிட்ட ஒரு காரியம் செய்துட்டு இருப்பீங்க, அப்பா கிட்ட நினைவு போகனா ஈஸியா போகும் சிஸ்டர். நீங்க அந்த செய்விப்பவன்ற பயிற்சியில செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மூணுமே அப்படி ஈக்குவலா மேனேஜ் பண்றது மாதிரி சூப்பரா சொல்றாரு அப்பா. பரிஸ்தா நிலையில இருந்தீங்கன்னா அசரீரி ஆகிறது ஈஸியா இருக்கும் அப்படின்னு. இல்ல அது ரைமிங்கா வருது. சாட்சியா இருந்தீங்கன்னா பரிஸ்தா ஆகிறது ஈஸி, பரிஸ்தாவா இருந்தீங்கன்னா நிராகாரி அசரீரி ஸ்திதி ஆகிறது ஈஸி. அதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்குது செய்விப்பவன் அப்படிங்கறத பயிற்சி. செய்ய முடியாது. அதனால் படிக்கிற பிரதர், நினைவு நாளாகிய இன்று பாப்தாதா சமானமாவதில் சமீபத்தில் வாருங்கள். பாப்தாதா சமானமாவதில் சமீபத்தில் வாருங்கள். சமீபத்தில் வாருங்கள் என்ற வரதானம் தருகிறார். எல்லோரும் எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் இருந்து சங்கல்பமானாலும் பேசுவதானாலும் கர்மம் செய்வதானாலும்
சம்பந்தம் தொடர்புகள் ஆனாலும் விலகி இருங்கள். தன்னுடைய மனம் என்னும் படகை இந்த எல்லைக்குட்பட்ட லௌகீக விஷயங்களில் இருந்தெல்லாம் விடுவித்துக் கொள்ளுங்கள். இப்போதிருந்தே வாழ்க்கையில் இருக்கும் போதே விடுதலையாகி முக்தி இவ்வாறு ஜீவன் முக்து அலௌகீக அனுபவம் அதிக காலம் செய்யுங்கள். அது என்னன்னா பாருங்களேன், போன வாரம் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்புல எந்தெந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரி, எண்ணத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா, மிக உயர்ந்த ஸ்திதி சொமான் பயிற்சி சுதர்மத்தின் பயிற்சி இருக்கணும். அப்ப மிக உயர்ந்த ஸ்திதிக்கு போயிடணும் எண்ணத்துல. வார்த்தை எப்படி இருக்கணும்னா பணிவுத்தின்மை நிறைந்த வார்த்தையா இருக்கணும். உங்களுடைய செயல் எப்படி இருக்கணும்னா சேவை உணர்வு நிறைந்த செயல்களா இருக்கணும். சம்மதம் தொடர்புல சுப பாவனை சுப காமனை இருக்கணும். இதுதான் சொல்லியிருந்தார். அதத்தான் அப்பா இங்கேயும் சொல்றார். எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்புல உங்களுடைய எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்ல இருந்து எல்லையற்ற விஷயங்கள்ல வந்திருக்கீங்களா? அந்த எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்புல வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய மனம் என்ற படகு, இந்த என்ன சொல்றாரு சிஸ்டர், மனம் என்ற படகு படகை எல்லைக்குட்பட்ட லௌகீக விஷயங்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் இருக்கும் போதே விடுதலையாகி முக்தி ஜீவன் முக்து அலௌகீக அனுபவம் அதிக காலம் செய்யுங்கள். ஆமா, அதான் முக்தி ஜீவன் முக்தி. அந்த ஜீவன் முக்து அப்படிங்கிற நிலை, ஜீவன் முக்திங்கிறது சொர்க்கத்துல அடையிறது. ஆனா இங்க இந்த உலகத்துல கலியுகத்துல பந்தனத்துல இருக்கும் போதே எல்லா பந்தனங்கள்ல இருந்து விடுபட்டு ஒரு முக்து, ஒரு விடுபட்ட நிலை, அதான் சொல்றாரு அப்பா. எல்லா பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்ட நிலையை அனுபவம் செய்யுங்க அப்படிங்கிறாரு. அதாவது லௌகீக விஷயங்கள்ல எல்லாம் விட்டுட்டு அலௌகீக விஷயங்களுக்கு வந்துருங்க இந்த எண்ணம் சொல் செயல் சம்பந்தம் தொடர்புகள்ல அப்படிங்கிறாரு. செய்யறப்பவே அந்த பரிசு ரூபத்துல இருந்து செய்யும் போதே நமக்கு அந்த ஜீவன் முக்தி நிலை வந்து கிடைச்சிருங்கிற மாதிரி நமக்கு சொல்றாரு. ஆமா, சுமான் பயிற்சி அப்படிங்கிறது என்ன, இந்த சுமான்ல இதுவும் இருக்குது. நான் செய்விப்பவன் அப்படிங்கிறது இந்த சுமான். அப்படி அது எண்ணத்துல இருந்துச்சுன்னா வார்த்தைகள் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது பணிவா பேசணும், அந்த வார்த்தைக்கும் கவனம் கொடுக்கணும். செயல் எப்படி, சேவை உணர்வோடு செய்யணும். இப்ப சொன்னோம் இல்லையா, வீட்டுல கர்மனா சேவை செய்துட்டு இருக்கோம், பாத்திரம் வளர்க்கணும், இந்த வீடு கூட்டுறோம், அந்த மாதிரி அதெல்லாம் சேவை செய்துட்டு இருக்கோம். இந்த கர்மேந்திரியங்கள் செய்துட்டு இருக்குது, எல்லாமே ஒவ்வொன்றும் இன்டர்லிங்க் ஆகி இருக்கு பாத்தீங்களா. சம்பந்தம் தொடர்புல யாராவது வராங்கன்னா ஏதாவது கோபமா பேசுறாங்கன்னா அவங்களுக்கு சுபபாவனை, இவங்களுக்கும் நன்மை ஏற்படட்டும் அப்படிங்கறது மாதிரி உங்களுடைய உணர்வு எல்லாமே இப்படி மாறி இருக்கணும். அலௌகிக அனுபவம் அதிக காலம் செய்யுங்கள். ஆமா, சூப்பர் சிஸ்டர், எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. ரொம்ப ஆழமான விஷயம்தான். ஆனா போன முரளி படிச்சுட்டு இந்த முரளி படிச்சீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்காது. அது போன முரளி நல்லா புரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த முரளி படிக்கிறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம காரியம் செய்யும் போது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமா அனுபவம் விதி வரும். ஆமா, 4 பக்கங்களில் படிக்கணுமா பிரதர்? தியரிட்டிக்கல் முக்கியம் தான், ஆனா பிராக்டிக்கல் அதை விட முக்கியம். ஆனா தியரிட்டிக்கல் நல்லா புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா தான் பிராக்டிக்கல் அப்ளை பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். இங்க தியரி 50 மார்க், பிராக்டிக்கல் 50 மார்க். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தியரி நல்லா இருந்தா தான் பிராக்டிக்கல் நல்லா வரும். இல்ல பிராக்டிக்கல் செய்துட்டு இருந்தீங்கன்னா தியரி ஆட்டோமேட்டிக்கா பதிவாகும். ரெண்டுமே சேர்த்து செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே சேர்ந்து உருவாகும். ஞானம்ங்கிறது வெறும் தியரி தானே, சுயமுயற்சிங்கிறது தானே பிராக்டிக்கலு. அப்ப சுயமுயற்சி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா சேவை நடக்கும் இல்லையாங்க. அதத்தான் சொல்றாரு. அதத்தான் அதிக காலம் செய்யுங்கள். அதுவே நமக்கு வந்து சேவையாய்க்கும் தாரணையாய்க்கும். பல பேர் அந்த சிதையை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மாறுவாங்க. ஆமா, நம்ம ரோல் மாடலா மாறிடுவோம். படிக்கிறவர்கள் 4 பக்கங்களில் இருந்தும் வந்திருக்கின்ற குழந்தைகளின் கடிதங்கள் அதிகமாக வந்து சேர்ந்திருக்கின்றன. மேலும் மதுபன் வாசிகளின் கோபத்திலிருந்து விடுதலையாகி இருக்கும் ரிப்போர்ட் ஆகிய சமாச்சாரங்கள் பாப்தாதாவிடமிருந்து வந்து சேர்ந்திருக்கின்றன. இந்த தைரியத்தை பார்த்து பாப்தாதா குஷி அடைகின்றார். மேலும் இனிமேலும் சதா முக்த நிலையில் இருப்பதற்காக பொறுமை சக்தியை கவசமாக அணிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதன் மூலம் யார் எந்த விதமாக நடந்து கொண்டாலும் நீங்கள் சதா பாதுகாப்பாக இருப்பீர்கள். இவ்வாறு எல்லா திட சங்கல்பதாரி சதா ஸ்மிருதி சுரூபதாரி அதாவது பிரதர், எல்லா திட சங்கல்பதாரி
சதா ஸ்மிருதி சுரூபாத்மாக்களுக்கு சதா அனைத்து எல்லா சக்திகளையும் வேண்டிய நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு, அனைத்து ஆத்மாக்கள் மீதும் கருணை உள்ளமுடைய ஆத்மாக்களுக்கு சதா பாப்தாதா சமான் ஆக வேண்டும் என்ற சங்கல்பத்தை சாக்கார ரூபத்தில் நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய இப்படிப்பட்ட மிக 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 அன்பாக விலகி இருக்கும் குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இன்னொரு படிக்கிற அந்த இடத்த ஆத்மாக்களுக்கு, அதாவது சங்கல்பதாரி சதா ஸ்மிருதி சுரூபாத்மாக்களுக்கு சதா அனைத்து எல்லா சக்திகளையும் வேண்டிய நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு, அனைத்து ஆத்மாக்கள் மீதும் கருணை உள்ளம் உடைய ஆத்மாக்களுக்கு சதா பாப்தாதா சமான் ஆக வேண்டும் என்ற சங்கல்பத்தை சாக்கார ரூபத்தில், அதாவது நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய இப்படிப்பட்ட மிக 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 அன்பாக விலகி இருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதா நினைவுகள் மற்றும் நமஸ்தே. அது மேல நம்ம வாஸ்தவல சிஸ்டர் முரளியை ஃபுல்லா அதான் சாப்பாமா பட சொல்லியிருக்காரு. சரி, அந்த மதுபன் வாசிகளை பத்தி சொல்லலாம். மதுபன் வாசிகளுக்கு அந்த சமயம் கோபத்துல இருந்து முக்தி அடையுங்க, கோப முக்து அப்படி ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சார்ட் வைக்க சொல்லி அதை பயிற்சி பண்ண சொல்லியிருந்தாரு போல. அதான் கேக்குற அந்த ரிப்போர்ட் எல்லாம் கடிதங்களா வந்திருக்குது. அதை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகிறார். உங்களுடைய அந்த அதனால உங்களுடைய அந்த சுயமுயற்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. பொறுமை சக்தி தான் உங்களுடைய பாதுகாப்பு கவசம்னு சொல்லியிருக்காரு. பொறுமையா இருந்தீங்கன்னா கோபம் போயிடும் அப்படிங்கறத சொல்றாரு. நிதானமா இருப்பீங்க, அப்ப அமைதியானவர்களா இருப்பீங்க. பொறுமை சக்திய தாரணை செய்யுங்க, அப்ப கோபம் போயிடும் அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. அப்ப உங்களுக்கு கோபம் போயிடுச்சா சிஸ்டர்? ஓகே, பொறுமை சக்தியை பயன்படுத்துங்க, நிதானமா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க சிஸ்டர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அந்த கோபம் போயிடும். அந்த சமயம் மட்டும் நம்ம பொறுமையா இருந்து அமைதியா இருந்தோம்னா கணக்கு வழக்கம் முடிஞ்சு போயிடும். இல்லாட்டினா டிராமா பாயிண்டா யூஸ் பண்ணிக்கலாம். போன கல்பத்துல இந்த ஆத்மா இப்படித்தான் பண்ணிட்டு இருந்துச்சு, இப்போவும் என் முன்னாடி இதுதான் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஞான சொரூப நிலை இருக்கும் போது கூட அப்ப கூட அந்த கணக்கு வழக்க ஈஸியா முடிச்சிடலாம். அதுக்கு பொறுமை சக்தியை தாரணை செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாரு. பொறுத்தார் பூமி ஆழ்வார் இல்லையா? இப்ப எல்லா விஷயங்களும் நம்ம பொறுத்துக்கிட்டோம்னா நாம தான் நாளைக்கு சத்திய திரேதாயுகத்துல பூமி ஆள போறோம். அதே இன்னொரு சொல்லுவாங்க, கணக்கு வழக்க முடிச்சிட்டு இருக்கேங்கிற நினைவோட செய்யாதீங்க. இது இந்த சேவை நமக்கு இது தாரணையும் சேவை என்னமோ சொன்னாங்கப்பா. கணக்கு வழக்கு முடிக்கிறேங்கிறதோட செய்ய வேண்டாம், இது ஒரு சேவையா நினைச்சு செஞ்சோம்னா அது கர்ம பந்தனம் நினைக்காதீங்க, சேவையின் பந்தனம் ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அது சூப்பர் தான். ஆனா அந்த சமயம் நமக்கு டக்குன்னு ட்ரிகர் ஆகுது சிஸ்டர். அதுக்காக அந்த சமயம் கணக்கு வழக்கு முடியுது, அமைதியாயிரு அப்படிங்கிறது மனசுக்கு ஆழமா சொல்ல வேண்டிய விஷயம். எந்த இடத்துல எந்த வார்த்தையை அழுத்தி பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல அதை அழுத்தி பயன்படுத்தணும். இப்ப நம்ம ஒரு சேவை செய்துட்டு இருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு உங்க வீட்டுல ஏதோ சேவை செய்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. சிஸ்டருக்கு நான் ஏதோ சேவை செய்துட்டு இருக்கேன், இவங்களுக்குலாம் நான் எதுக்கு சேவை செய்யணும்? சரியா? அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. சேவை, அப்பா என்ன சேவைக்காக தான் நிமித்தமாக்கி இருக்காரு, நான் நிரந்தர சேவாதாரி, எல்லாருக்குமே சேவை செய்யறதுக்கு தான் நிமித்தமாயிருக்கேன் அப்படிங்கிற உணர்வோட சேவையின் பந்தனத்துல நான் செய்யறது. அது சரியா? என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது, நானே என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். சேவையின் பந்தனத்துல நான் என்னை கொண்டுட்டு போய்க்கிறேன். அப்பா எப்படி டிராமாவுக்கு கட்டுப்படுறாரோ அதே போல நானும் சேவைக்கு கட்டுப்படுறேன் அப்படிங்கிற இந்த உணர்வை இந்த இடத்துல கொண்டுட்டு வரணும். ஆனா கோபம் வரும்போது கணக்கு வழக்கு முடியுது, நீ அமைதியாருன்னு சொல்லியே ஆகணும் மனசுகிட்ட. அந்த இடத்துல அங்க பயன்படுத்தணும். இப்படிதான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஒரு சிக்கலான இடத்துல போய் மாட்டிக்கிட்டோம் சிஸ்டர் நம்ம. அதனால எந்த இடத்துல எந்த பயன்படுத்துற சொல்றாரோ அந்த இடத்துலதான் அதை பயன்படுத்த முடியும். நம்ம வேற இடத்துல வேற ஒண்ணு சொல்லுவாரு, அதை அங்க நான் பயன்படுத்தணும். சரி, அதனாலதான் தொடர்ந்து முரளிய விடாம படிங்க. அப்பா எந்த இடத்துல எதை பயன்படுத்த சொல்றானோ அதான் விதியின் மூலமா சித்தி உண்டாகும்னு சொல்லுவாரு. விதினா என்னது? எந்த இடத்துல ஃபார்முலாவை கரெக்டா அப்ளை பண்ணோமோ அந்த இடத்துலதான் சித்தி கரெக்டா வெற்றி உண்டாகும். இப்ப ரெக்டாங்கிளுக்கு போடுற ஃபார்முலாவை எடுத்து சர்க்கிளுக்கு போட முடியுமா சிஸ்டர்? சர்க்கிளுக்கு போற ஃபார்முலா எடுத்து சிலிண்டருக்கு போட முடியுமா? முடியாது இல்லையா? அதே போலதான் கண்ணுக்கு கொடுத்த ஸ்ரீமத் கண்ணுக்கு தான், வாய்க்கு கொடுத்த ஸ்ரீமத் வாய்க்கு தான். அதே போல மனசுக்கு கொடுத்த ஸ்ரீமத் மனத்துக்கு தான், புத்திக்கு கொடுத்த ஸ்ரீமத் அதுக்கு தான், கைகளுக்கு கொடுத்தது அதுக்கு தான். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா இருக்குது இல்லையா? அது போல தனித்தனியா தான் ஃபார்முலா அப்ளை பண்ணி செய்யணும்.
சரி. டபுள் ஃபாரினர்ஸ்க்கு சொல்றாங்க அப்பா. டபுள் ஃபாரினர்ஸ்களிடம் டபுள் நஷா இருக்கிறது. ஏன் டபுள் நஷா? ஏனென்றால் எப்படி பாபா தூரதேசத்தை சேர்ந்தவராக இருக்கின்றாரோ அது போல நாங்களும் தூரதேசத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். பாப்தாதா டபுள் விதேசி குழந்தைகளிடம் ஒரு விசேஷத்தை பார்த்தார். தீபத்தின் மூலமாக தீபமேற்றி அநேக தேசங்களில் பாப்தாதாவின் ஒளி வீசிக் கொண்டிருக்கும் தீபங்களின் தீபாவளி கொண்டாடினார்கள். டபுள் விதேசிகளிடம் செய்தியை அளிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நன்றாக உள்ளது. ஒவ்வொரு குரூப்பிலும் 30 to 40 தேசங்களில் இருந்து வருவதை பாப்தாதா பார்க்கின்றார். நல்வாழ்த்துக்கள். சதா தவனும் கூட சுயம் பறந்து கொண்டே இருங்கள். பரிசுத்தாவாகி பறந்து பறந்து செய்தி அளித்துக் கொண்டே இருங்கள். நல்லது. 35 தேசங்களை சார்ந்த உங்களை மட்டும் பாப்தாதா பார்க்கவில்லை, இன்னும் மற்ற தேசங்களில் இருப்பவர்களும் உங்களுடன் சேர்ந்து இருப்பதை பார்க்கின்றார். நம்பர் 1 பாபாவிற்கு சமானமாக ஆக போகிறவர்கள் இல்லையா? நம்பர் 1 ஆகுதல் என்றால் ஒவ்வொரு சமயத்திலும் வெற்றி அடைபவர்கள். வின் யார் வெற்றி வின் அடைபவர்களோ அவர்கள் ஒன்னாக இருக்கிறார்கள். ஆதலால் இப்படித்தானே மிகவும் நல்லது. வெற்றியாளர்கள் மேலும் சதா வெற்றியாளர்கள், வெற்றி அடைபவர்கள். நல்லது. எல்லோருக்கும் இது சொல்ல அந்த வின் ஒன் ரெண்டும் இது இல்லையா, அந்த ரைமிங்க அந்த வின் ஒன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிங்கிறது யாரு வெற்றியாளர்களோ அவங்க ஒன்னு ஆவாங்க அப்படிங்கிறது. நீங்க நம்பர் 1ல போகணும், நம்பர் வார்ல போக கூடாது அப்படிங்கறத சொல்றேன். எதுல சொல்றாரு? பாபாவுக்கு சமமாகறதுல, பிரம்மா பாபாவுக்கு சமமாகறதுல நீங்க நம்பர் 1 இருக்கணும், நம்பர் வாரா ஆகக்கூடாது. டபுள் விதேசிகள் அங்க டபுள் ஃபாரினர்ஸ் அந்த தீபாவளி கொண்டாடுறாங்களாம். எப்படி தீபாவளி கொண்டாடுறாங்க? ஒரு தீபத்தை எடுத்துட்டு போய் இன்னொரு தீபத்துல எப்படி தீபம் ஏத்துறோம் இல்லையா நம்ம இங்க தீபாவளி கொண்டாடும் போது, இல்ல பாபாவுடைய செய்தி ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் போய் தீபம் ஏத்துறோம் இல்லையா, குடுக்கறோம் இல்லையா, நீங்க ஆத்மா பரமாத்மா வந்திருக்காரு அப்படிங்கிறது. அதே போல டபுள் ஃபாரினர்ஸ் பறந்து பறந்து சேவை செய்யுங்க, பறந்து பறந்து தீபாவளி கொண்டாடுறீங்க அப்படிங்கறது சொல்றாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்க போய் உலகம் முழுக்க செய்தி கொடுக்குறீங்க இல்லையா. 35 முதல் 40 தேசத்துல இருந்து வந்திருக்காங்க. ஆனா 130ல இருந்து 140 நாடு வரைக்கும் இப்ப பிரம்மகுமாரிகள் இயக்கம் இருக்குது. அப்ப இருக்கும்போது ஒவ்வொரு நாட்டுல இருக்கவங்களையும் பாபா பாக்குறாரு. அவங்க எல்லாரையுமே பாபா நினைவு செய்யறேன் அப்படிங்கறத சொல்றாரு. எதுக்காக அப்படின்னா அவங்கதான் நிமித்தமா இருக்காங்க உலகம் முழுக்க தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்கறதுக்கு. அறிமுகம் கொடுக்கறது தான் அந்த தீபாவளி கொண்டாடுறது அப்படிங்கறத சொல்றாரு. அதான் நீங்க பறந்து பறந்து சேவை செய்றீங்க, வெற்றியாளர்களா இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. வின் ஆகணும், 1 ஆகணும் அப்படின்னு. சரி சிஸ்டர். அல்லது எல்லோருக்கும் எங்கெங்கு செல்கின்றீர்களோ அங்கு நினைவூட்ட வேண்டும். அதாவது அனைத்து டபுள் ஃபாரினர்ஸ்களும் நம்பர் 1 ஆக வேண்டும் என்று கூறுங்கள். நல்லது. பாபா எல்லா மாதர்களுக்கும் கோபாலுக்கு பிரியமான மாதர்களுக்கு கோபாலுக்கு பிரியமான மாதர்களுக்கு நிறைந்த மனதுடன் அன்பு நினைவுகளை அளிக்கின்றார். மேலும் பாண்டவர்கள் குமாரர்களானாலும் குடும்பத்தினரானாலும் பாண்டவர்கள் பாண்டவ பதியுடன் இருக்கிறார்கள். இப்படி கூட்டாளிகளாக இருக்கின்ற பாண்டவர்களுக்கு பாப்தாதா மிகுந்த அன்பு நினைவுகளை தருகின்றார். அடுத்து தாதிமார்களுடன் பேசியிருக்காங்க பிரதர். அதான் மாதர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பாண்டவபதி, மாதர்களுக்கு கோபால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோனா என்னது? மாடு. மாடுனா ஞானப்பால் அப்படிங்கறதுதான் அர்த்தம். சரியா? இங்க பிரம்ம பாபா கூட நந்தின்னு தானே சொல்லுவாங்க. அது போல சொல்றாரு அப்பா. கோபால் அப்படிங்கிறது ஞானம் கொடுக்கக்கூடிய பகவானுக்கு பிரியமான மாதர்களுக்கும், இங்க பாண்டவர்களுக்கு பிரியமான பாண்டவபதி அப்படிங்கிறது அதுவும் இறைவனை தான் குறிக்குது, பாபாவை தான் குறிக்குது. அப்ப இவங்க எல்லாம் பாபா நினைவு செய்யறாரு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்றாரா? தருகின்றார். ஆதிமார்களுடன் இந்த நாளில் என்ன நினைவுக்கு வருகிறது? வில் பவர் கிடைத்ததல்லவா? வில் பவர் வரதானம் இருக்கிறது. மிக நல்ல பாட்டு செய்தீர்கள், இதற்கு வாழ்த்துக்கள். எல்லோருடைய ஆசிகளும் உங்களுக்கு நிறைய இருக்கிறது.
உங்களை பார்த்துத்தான் எல்லோரும் குஷி அடைகிறார்கள். பேசினாலும் சரி, பேசாவிட்டாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஆனால் தங்களுக்கு ஏற்பட்டதாக நினைக்கிறார்கள். இவ்வளவு அன்பு இருக்கிறது, உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டால் தங்களுக்கு ஏற்பட்டதாக நினைக்கிறார்கள். இவ்வளவு அன்பு இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது, எல்லோரிடமிருந்தும் நிறைய அன்பு இருக்கிறது. நம்முடைய அன்பு அனைவரை விட அதிகமான அன்பு ஆகும். இந்த அன்புதான் எல்லோரையும் நடத்தி கொண்டிருக்கிறது. தாரணை குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, அன்பு நடத்தி கொண்டிருக்கிறது. மிகவும் நல்லது. அடுத்து ஈசு தாதியுடன் அத சொல்லிருங்க. தாதிக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லிருங்க பிரதர். தாதிக்கு அந்த அன்புதான் உங்களை நடத்திக்கிட்டு இருக்குது. தாரணை கூட இருக்கலாம், குறைவா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஏதாவது ஆயிருச்சு அப்படின்னா தங்களுக்கே ஆனந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்ப தாதிமார்கள் மீது அன்பு இருக்குது. உங்களுடைய இந்த ஒற்றுமை இருக்கு இல்லையா, அதுதான் உங்களை வழிநடத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த அன்பு தான், உங்கள் மீது கொண்ட அன்பு தான் உங்களையும் வழிநடத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறார். சரி சிஸ்டர், ஓகே. ஈசு தாதியுடன் இவரும் கணக்கை முடித்து விட்டார். பரவாயில்லை, இவருடைய சகஜ புருஷார்த்தம் சகஜமாக கணக்கை முடித்து விட்டது, சகஜமாகவே ஆகிவிட்டது. ஓய்வு எடுத்து சரியாகி போனது. விஷ்ணுவின் படுக்கை போல ஓய்வு கிடைத்தது. நல்லது. இருந்தாலும் சாகாரத்தில் இன்று வரையிலும் யஜ்ய ரட்சகராக இருக்கிறீர்கள். யஜ்ய ரட்சகராக இருப்பவர்களுக்கு ஆசிகள் நிறைய கிடைக்கின்றன. எல்லா தாதிகளும் பாப்தாதாவுக்கு அருகாமையில் இருக்கிறார்கள். சமீப ரத்தினங்கள். மேலும் மற்றவர்களுக்கு தாதிகள் விலைமதிக்க முடியாதவர்கள் கூட்டாளிகளும் தோழிகளும் நன்றாக இருக்கிறார்கள். தாதிகளின் கூட்டு முயற்சியானது இவ்வளவு காலம் யஜ்யத்தை இரட்சகராக இருந்து பாதுகாத்து வந்தது. இனிமேலும் பாதுகாத்து கொண்டே இருப்பீர்கள். இந்த ஒற்றுமைதான் எல்லா வெற்றிக்கும் ஆதாரம். பாபா இடையில் இருக்கின்றார். இந்த விஷயத்தில் மிகவும் கவனம் கொடுத்து இருக்கிறீர்கள். நல்லது. எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்கள் அப்படின்னு முறையில் நிறைவா இருக்கு பிரதர். அடுத்து வரதானம் வருது, இது சொல்லிருங்க. அதான் இசுதாதி ஏதோ உடம்பு சரியில்லை போல, அவங்களுக்கு ஏதோ ஆபரேஷன் ஏதோ நடந்திருக்குது போல. அதான் அவங்க அதனால கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டாங்க. அவங்க கூட ஓய்வு எடுத்து அது விஷ்ணுவோட படுக்கையில எப்படி ஓய்வா இருக்காரு விஷ்ணு, அதே போல இவங்களுக்கும் படுக்கை கிடைச்சது. இவங்களுடைய சகஜ முயற்சினால அவங்களுடைய கணக்கு வழக்கை முடிச்சுக்கிட்டாங்க. கணக்கு வழக்கு தானே, ஏதாவது நோய் உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்னா கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு அதுல இருந்து விடுபட்டு வந்துட்டாங்க இல்லையா, அதுக்காக அவங்களுடைய சகஜ முயற்சினால விடுபட்டு வந்துட்டாங்கன்னு அவங்கள சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் தாதிமார்கள் மிகவும் விலை மதிப்பு வாய்ந்தவர்கள் அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க பேசினாலும் சரி, பேசாம இருந்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, யஜ்ய ரட்சகர்களா இருக்கீங்க இல்லையா நீங்க அப்படிங்கிறாரு. உங்களுடைய ஒற்றுமையின் மூலமா தான் நீங்க இந்த யஜ்யத்தை அந்த அளவுக்கு பாதுகாத்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறாரு. அப்ப அந்த உங்களுக்குள்ள உங்களுக்கு இடையில பாபா இருக்காரு அப்படிங்கிற நினைவு அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும், வழி நடத்தக்கூடியவர் பாபா இல்லையா, ஆதாரமா இருக்கு. இடையில் இருக்கின்றார். அதான் உங்களுடைய ஒற்றுமை தான் வெற்றிக்கு ஆதாரமா இருக்கு. ஒற்றுமை தான் வெற்றிக்கு ஆதாரமா இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமா ஆமா, சரி, ஓகே. ஆதாரம், ஆமா, எல்லா வெற்றிக்கும் இந்த ஒற்றுமை தான் எல்லா வெற்றிக்கும் ஆதாரம். பாபா இடையில் இருக்கின்றார் அப்படின்னு வருது. அப்பா வரதானம் கொடுக்குறேன், வரதானம் படிக்கிறேன் பிரதர். சொல்றீங்களா? வரதானம். சர்வ சம்பந்தங்களிலும் ஒரு பாபாவை தன்னுடைய துணைவராக ஆக்கி கொள்ளக்கூடிய சகஜ புருஷார்த்தி ஆகுக. சர்வ சம்பந்தங்களிலும் ஒரு பாபாவை தன்னுடைய துணைவராக ஆக்கி கொள்ளக்கூடிய சகஜ புருஷார்த்தி ஆகுக. பாபா தாமே சர்வ சம்பந்தங்களிலும் துணையாக இருப்பதற்கு முன் வருகின்றார். எப்படி சமயமோ அப்படி சம்பந்தத்தில் பாபாவின் துணையாக இருங்கள் மற்றும் பாபாவை துணைவராக ஆக்கி கொள்ளுங்கள். எனவே சதா துணையும் உள்ளது துணைவரும் இருக்கிறாரோ, சதா துணையும் உள்ளது துணைவரும் இருக்கிறாரோ, அங்கே எந்த ஒரு கஷ்டமும் இருக்க முடியாது. எப்போதெல்லாம் தனியாக இருப்பதாக அனுபவம் செய்கிறீர்களோ அப்போது பாபாவின் பிந்து ரூபத்தை நினைவு செய்யாதீர்கள். அப்போது பாபாவின் பிந்து ரூபத்தை நினைவு செய்யாதீர்கள். பிரதர் சொல்லியிருக்காங்க. அப்போது பாபாவின் பிந்து ரூபத்தை நினைவு செய்யாதீர்கள்.
பிராப்திகளின் பட்டியலை முன்னால் கொண்டு வாருங்கள். வெவ்வேறு சமயங்களின் ரமணீகர மனதை மகிழ்விக்கும் அனுபவங்கள் கதைகளை நினைவில் கொண்டு வா. ஓகே ஓகே பிரதர், புரியுது. சர்வ சம்பந்தங்களின் ரசனையை அனுபவம் செய்வீர்களானால் கடின முயற்சி முடிந்து போகும் மற்றும் சகஜ புருஷார்த்தி ஆகிவிடுவீர்கள். சொல்றாங்க சர்வ சம்பந்தங்களின் நினைவு அப்படிங்கறத சொல்ற. சர்வ சம்பந்தங்கள்ல இருக்கிறதுக்கு பாபாவே முன் வரார். பாபாவே உங்களுக்கு துணையா வராரு. அப்ப நீங்க எந்த மாதிரி சமயமோ அதுக்கேத்த சம்பந்தத்தை கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிறார். அப்ப உங்களுக்கு நண்பனின் சம்பந்தம் வேணுமா, இல்ல சத்குருவின் சம்பந்தம் வேணுமா, இல்ல ஆசிரியருடைய துணை வேணுமா, இல்ல உங்களுடைய காதலனுடைய துணை வேணுமா, இல்ல உங்களுடைய குழந்தையின் துணை வேணுமா, அதான் உங்களுக்கு பாதுகாவலான வேணுமா அப்படிங்கிற சர்வ சம்பந்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த சர்வ சம்பந்தங்களை எந்த சமயமோ அதுக்கேற்ற சம்பந்தத்தை கொண்டுட்டு வந்து பாபாவை துணையா வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. துணையா வச்சுக்கோங்க, துணைவராக வச்சுக்கோங்க. எங்க துணையும் துணைவரும் இருக்காரோ அங்க எந்த வித கஷ்டமோ உழைப்போ இருக்காது அப்படிங்கிறாரு. சரியா? நீங்க எப்பெல்லாம் தனிமையில இருக்கோம், நமக்குன்னு யாருமே இல்ல அப்படிங்கிற நினைவுலாம் வருது உங்களுக்கு, சரியா, அப்ப பிந்து ரூபத்தை நினைவு செய்யாதீங்க அப்படிங்கிறார். தனிமையில இருக்கோமோ அப்ப பிந்து ரூபத்தை நினைவு செய்யாதீங்க. அந்த சமயம் என்ன செய்யணும், சர்வ சம்பந்தங்கள்ல ஏதோ ஒரு தன்னுடைய பிராப்திகள் இருக்கு இல்லையா, மேல சொன்னா பாத்தீங்க இல்லையா, திரிமூர்த்தி, திரிகாலதர்சி, 3 லோகத்துக்கு அதிபதி, நான் மாஸ்டர் சர்வசக்திவான், ஏதோ ஒரு சுமான் பயிற்சி, ஏதோ ஒண்ணு, எதெல்லாம் உங்களுக்கு ரமணீகரமா தெரியுதோ, மனதை மகிழ்விக்கக்கூடிய பிராப்திகள் கொடுத்திருக்காரு இல்லையாப்பா. சொர்க்கத்துல 21 பிறவி சொர்க்கத்தின் ஆசையை அனுபவிக்க போறேன், மூர்த்திய அரைக்கல்ப என்னை மூர்த்தியா அனுபவம் செய்துட்டு இருக்காங்க, நான் எல்லாருக்கும் சக்தி கொடுக்கற அளவுக்கு நிமித்தமாக்கி இருக்காரு, என்னை எவ்வளவு உயர்ந்த ஆத்மாவாக்கி இருக்காரு, நான் எவ்வளவு விசேஷ ஆத்மாவா இருந்திருக்கேன் பரந்தாமத்துல கூட, எனக்குள்ள எவ்வளவு தன்மைகள் இருக்கு, எவ்வளவு பக்தர்கள் எனக்காக காத்துட்டு இருக்காங்க, நான் ஜீவன் முக்தி அடைஞ்சா இவங்க எல்லாம் முக்திக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரமணீயமான விஷயமோ மனதை மகிழ்விக்கக்கூடிய விஷயங்களோ அந்த பிராப்திகளின் நினைவுல மூழ்குங்க அப்படிங்கிறார். அந்த சமயம் பிந்து ரூபத்தை நினைவு செய்துதான் என்ன ஆகுமா, போர் அடிக்கும், மனசு கஷ்டமாகும், இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த டைம் பாபாவோட ஒரு பாட்டு வரியை எடுத்துக்கலாம், அதிசயம் பாபா நீனு நேத்தி பூரா அந்த பாட்டை யோகா பண்ணி அந்த பறந்தாம எவ்வளவு அதிசயம். ஆத்மா ஆத்மான்னு ஒரு ரூபத்தை, இப்ப ஒரு பிரதர் சரவண பிரதர் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு உருவத்தை உள்நடி கொண்டு வந்து நிக்குது, அது எவ்வளவு ரமணிக்கு ஆத்மா உங்களுக்கு. அதெல்லாம் ரொம்ப நினைச்சு பார்த்துட்டேன் இருந்தீங்களா. அதுதான் நீங்க அந்த சமயம் வெறும் பிந்துவை மட்டும் நினைவு செய்துட்டு வச்சுக்கோங்க, நீங்களே பிந்துவா இருக்கீங்க பாபா, நீங்க எப்படி எனக்கு துணைவரா இருந்து ஹெல்ப் பண்ணுவீங்க எனக்கு அப்படிங்கிற மாதிரி நினைவு வந்துடும். சரியா? அந்த மாதிரி தனிமையில இருக்கும்போது அந்த மாதிரி நினைவு செய்யுமா உங்களுடைய ரமணிக தன்மை, அந்த விசேஷம், உங்களுடைய பாக்கியத்தை நினைவு செய்துட்டே இருங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே கடைசி பாயிண்ட் என்ன சிஸ்டர், போகும்போது கடின முயற்சி முடிந்து போகும், சகஜ புருஷார்த்தி ஆகிவிடுவீர்கள். ஆமா, எல்லா கடினமான முயற்சியும் முடிஞ்சு போகும், சகஜ புருஷார்த்தி ஆகிவிடுவீங்க, சகஜமா புருஷார்த்தம் செய்யக்கூடியவங்களா ஆயிடுவீங்க அப்படிங்கிறார். கஷ்டப்பட்டு புருஷார்த்தம் செய்யக்கூடாது, எல்லாமே சகஜ முயற்சி, சகஜ புருஷார்த்தம் தான். சகஜ யோகின் தான், சகஜ யோகின் தானே சொல்றாராப்பா, இல்ல கடின யோகியா? சகஜமா எளிமையா அப்படியே எளிமையா இருக்கணும். ஓகே பிரதர், வேற எதுவும் சொல்றீங்களா? மனதை மகிழ்க்கும் சொல்லிட்டீங்க எல்லாம். முடிந்து போகும், சகஜ புருஷார்த்தி ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன் சொல்றாங்க, அப்பா அநேக ரூபம் கொண்டவராகி பகுரூபி மாயாவின் அநேக ரூபங்களை கண்டறிந்தால் மாஸ்டர் மாயாபதி, அதாவது அநேக ரூபம் கொண்டவராகி பகுரூபி ஆகி மாயாவின் அநேக ரூபங்களை கண்டு அறிந்தால் மாஸ்டர் மாயாபதி ஆயுடையர்கள். ஆமா, நீங்க பகுரூபியா இருக்கணும், பல ரூபம் தரிக்கக்கூடியவங்களா இருக்கணும் நீங்க. அப்ப மாயாவுடைய பல ரூபங்களை நீங்க கண்டறிய முடியும். அப்ப நீங்க மாஸ்டர் மாயாபதி ஆயிடுவீங்க அப்படிங்கிற. மாயாவுக்கு பல சூட்சும ரூபம் இருக்குது, சரியா? அதுல சொல்றாரு அப்பா என்னென்ன சூட்சும ரூபம் இருக்குது எனக்கு தெரிஞ்சதும் சொல்றேன். பெயர், புகழ், மரியாதை, அபிமானம், அவமானம், ஃபீலிங்ஸ்ல போறது, அப்புறம் வீணான விஷயங்களே, என்ன இப்படி ஆயிடுச்சு, நான், எனது அப்படிங்கிற அந்த விஷயம், கேள்விக்குறி சொல்லுவோம்ல, என்ன, ஏன், இப்படி, அப்படி அப்படிங்கறது மாதிரி கேள்வி குறி இருக்கு இல்லையா, எல்லாமே மாயாவுடைய சூட்சும ரூபம்னு சொல்லுவாரப்பா.
பேர் புகழ் மரியாதைனா பேர் மீது ஆசை வச்சா பேராசைக்கு வசமாகறீங்கன்னு அர்த்தம். என்னை எல்லாரும் புகழ்ந்து பேசணும்னு நினைக்கிறது பற்று. எனக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறது அகங்காரம். அப்ப பேர் புகழ் மரியாதை மாயாவுடைய சூட்சும ரூபமா இருக்குது பாத்தீங்க இல்லையா? நானுங்கிறது அபிமானம், எனதுங்கிறது பற்று. அப்புறம் இந்த கேள்விக்குறி, அந்த ஆச்சரியக்குறி அதெல்லாம் வைக்காதீங்க. அதெல்லாம் ஆமா, அதெல்லாம் கேள்விக்குறி, அதான் வீணான விஷயங்கள். அது எல்லாமே மாயாவுடைய ஒரு ரூபம் அப்படிங்கறது தான் சொல்லுவாரப்பா. இதெல்லாம் என்னென்ன ரூபங்கள்? அந்த அபிமானம், அவமானம். எங்கேயாவது அவமானம் ஃபீல் ஆகுதுன்னா அங்க உங்களுக்கு தேக அபிமானம் இருக்குதுன்னு சொல்லுவாரு. அதான் சொல்றாரு இல்லையா, அவமானம் வருது, நம்ம பிந்துருக்கோம், ஆத்மா பரமாத்மாவுல ஒட்டிட்டு இருக்கோம், பாட்டு எப்படி வரப்போகுது? ஆமா. ஆனா நடைமுறையில ஏதாவது சொல்லிட்டா உடனே நமக்கு அபிமானம் வரும். என்ன, நமக்கு அறிவு இருக்குது, அப்பா ஞானம் கொடுத்திருக்காரு, எல்லாமே புத்தியில இருக்குதுதான். ஆனா நடைமுறை வாழ்க்கையில அப்ளை பண்ணும் போது பிரச்சனைகள் ஏற்படுது இல்லையா? அதுதான் எங்கெங்கெல்லாம் மாயை எப்படி எப்படிலாம் சூட்சமா வேலை செய்யுது அப்படிங்கறத அந்த மாயையின் சூட்சம ரூபங்களை அறியணும். யார் அந்த மாதிரி கண்டறிஞ்சிருக்காங்களோ அவங்கதான் மாஸ்டர் மாயாபதி அப்படிங்கிறது சொல்றாரு. மாயாவை தன்னுடைய அடிமையாக்கக்கூடியவங்க. ஓகேவா? அதுதான் விஷ்ணுவுக்கு அந்த 5 விகாரங்கள்ன்ற பாம்பு அடிமையாகி படுக்கையா மாறி இருக்குன்றத காமிக்கிறாங்க இல்லையா? அவர் அடக்கிட்டாரு. பாம்பு படுக்கைட்டாரு. பாம்பாலே பயந்து அந்த சமயத்துல எப்படா இவர் அந்த பாம்பை படுக்கை போட்டிருக்காருன்னு பார்த்தோம்னா அவர் மாயாபதி ஆயிட்டாரு. ஆமா, அதே போலதான் கிருஷ்ணர் கூட அந்த 5 தலை பாம்பு, அந்த காளிங்க நர்த்தனம் இருக்கு பாத்தீங்களா? அந்த 5 தலை பாம்பு மேலேயே நடனம் ஆடுறது மாதிரி காமிச்சிருக்காங்க. அது ஒவ்வொரு தலையா எந்திரிக்கும். காமத்தை மிதிக்கும் போது கோபம் எந்திரிக்கும், அந்த கோபத்தையும் மிதிக்கும் போது இங்க பற்று எந்திரிக்கும், பற்றையும் மிதிக்கும் போது அகங்காரம் எந்திரிக்கும், இல்ல பேராசை எந்திரிக்கும். இப்படி மாறி மாறி ஒவ்வொரு தலையா எந்திரிக்கும் போது ஒவ்வொரு தலையும் மிதிக்கிறாரு. அது டான்ஸ் போல ஆயிடுது. புரிஞ்சுது உங்களுக்கு? அதான் மாயை அடிமையாக்குறது. பல ரூபம் எடுத்து மாயை மீது டான்ஸ் ஆடுறது. பல ரூபங்கள்ன்றது அந்த இதுதான் நம்மளுடைய 5 ஸ்வரூபம் இருக்கு இல்லையா? அதுதான் தேவதா, மூர்த்தி, பிராமணன், பரிஸ்தா, ஆத்மரூபம், ஏதோ ஒரு பயிற்சி அது செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாரு. அருமையான வரதானம், அருமையான முரளி, சூப்பர் முரளி. முரளியில ஒரு பாயிண்ட், இந்த செய்பவர் செய்விப்பவன், அதுதான் கர்மாத்தீத்துக்கு தான் சிஸ்டர் சொல்றேன். செய்பவர் செய்விப்பவன், சாட்சி ஸ்திதி, அசரிலி நிலை, இது எல்லாத்தையும் பயிற்சி செய்யுங்க. அப்ப கர்மாத்தீத்தம் ஆயிடுவீங்க. நீண்ட கால சம்ஸ்காரம் வேணும். இறுதி நேரத்துல நாங்க தேக அபிமானத்தை விட்டுருவோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. வெகு காலமா இந்த பயிற்சி செய்துட்டு இருக்கவங்கதான் இறுதி நேரத்துல அந்த சொரூபத்தை அடைய முடியும். அந்த சொரூபத்தை அடையும் போதான் கர்மாத்தீத்த நிலையை அடைய முடியும்ன்றார். பிரம்மா பாபா அதை நீண்ட காலமா பயிற்சி பண்ணிட்டே இருந்தார் சூட்சமத்துல. ஆனா யாருக்குமே தெரியாது. அவரு சூட்சமமா பயிற்சி செய்துட்டு இருந்தார். அதே போலதான் நீங்களும் சூட்சமமா பயிற்சி செய்துட்டே இருங்க. இறுதி நேரம் வரும். அப்ப நீங்க அந்த நீண்ட கால சம்ஸ்காரத்தை உருவாக்கி வச்சிருந்தீங்க இல்லையா? சாட்சி ஸ்திதியில அன்பா இருந்து விடுபட்ட இருக்கிறது இந்த ஸ்திதி, அதான் சாட்சி ஸ்திதி. ஆசிரியடி பயிற்சி அதெல்லாம் செய்துகிட்டே இருங்க. குறிப்பா செய்பவன் செய்விப்பவன், ஆத்மா நான் செய்விப்பவன், கர்மேந்திரியங்கள் வேலைக்காரர்கள் செய்பவர் அப்படிங்கிற புரிஞ்சுக்கோங்க. இந்த பயிற்சி எல்லாம் செய்துட்டே இருங்க, கர்மாத்தீத நிலையை அடைஞ்சிருவீங்க அப்படிங்கறத சொல்ற. உங்களை போல காரியம் செய்பவர்கள் பிராமணர்கள் உங்களை தவிர யாராலும் செய்ய முடியாதுன்னு சொன்னது வந்து இதெல்லாமே தான். ஆமா, நீங்க சாதாரணமான வாழ்க்கை வாழக்கூடியவங்க இல்ல, மிக உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடியவங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஏன்னா பரமாத்மாவின் நேரடி வாரிசுகளா இருக்கீங்க அப்படிங்கிறார். பாபாவுக்கு சமமாகணும்னா இந்த எண்ணம், சொல், செயல், சம்பந்தம் தொடர்புல எல்லாம் என்னென்ன காரியங்கள் போன முறையில சொல்லியிருந்தாரோ அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்கோம். அதையும் பயிற்சி செய்யுங்க அப்படிங்கிறார். சூப்பர் சிஸ்டர் முரளி சிஸ்டர். ஆனா கண்டிப்பா கவனம் கொடுத்து படிக்கணும் சிஸ்டர். உரைக்கிறது இல்ல, இது வாழ்க்கை. இப்ப சொல்ற இந்த பாயிண்ட் நம்ம இப்ப படிக்கிறது ஜென்மத்துக்கும் மறக்கவே கூடாது. எப்ப பிராமண ஜென்மம் முடியுதோ அது வரைக்கும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மறக்கவே கூடாது. இத முரளி இன்னைக்கு படிச்சிட்டோமா, இதை எப்ப கேட்டாலும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் எண்ணத்துல என்ன கொண்டுட்டு வருவீங்கன்னு கேட்டா நான் சுமான் பயிற்சி சுதர்மத்தை கொண்டுட்டு வருவேன் நான் ஈஸியா சொல்லுவேன்.
எனக்கு அதுக்குள்ள தாரணையா இருக்குது. வார்த்தை எப்படி இருக்கணும் உங்களுக்கு? பணிவு நிறைஞ்சதா, இனிமைத்தன்மை நிறைஞ்சதா, அமைதி நிறைஞ்சதா இருக்கணும். உங்களுடைய செயல் எப்படி இருக்கணும்? சேவை உணர்வோடு இருக்கணும். உங்களுடைய சம்பந்தம் தொடர்பு எல்லார்ட்டையும் எப்படி வருவீங்க? சுபபாவனை சுபகாமனையோடு எல்லாரோடையும் ஒத்துழைச்சு போவேன், அனுசரிச்சு போவேன் அப்படிங்கறதெல்லாம் கொண்டுட்டு வருது. எனக்கு இயல்பா தாரணையாகி வருது இல்லையா சொல்றதுக்கு? அது போல இயல்பாவே இருக்கணும். அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. தாரணையாவே ஆயிடணும். இப்ப அப்பா சொல்றாருன்னா அதை வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது, ஓ இங்க இதெல்லாம் வேலை செய்யுது சூப்பரா அப்படின்னு நமக்கு தாரணை ஆயிடும். இப்ப நம்ம சமையல் பண்றோம்னா உப்பு இவ்வளவுதான் போடணும் நமக்கு தாரணை ஆயிருக்குது இல்லையா? கூட போட்டா உப்பு கைக்கும் தெரியும், குறைச்சு போட்டா உப்பு பத்தாதுன்னு தெரியும் இல்லையா? கரெக்டா நம்ம கையெடுத்து போடும்போது தெரியும் இல்லையா இவ்வளவுதான் போடணும் அப்படின்னு. அதே போல மனசுல தாரணை ஆகணும் எல்லாமே, ஒவ்வொரு பாயிண்ட்ஸும். சரிங்க சிஸ்டர், நல்லா படிங்க, நல்லா முயற்சி செய்யுங்க. ஓகே, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ பாப்பா. ஓம் சாந்தி.